ஆரம்பிக்கலாம். ஆ கார்த்திகேயன் ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கும். ஆக எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, அப்பா நீ கொடுத்த இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடியில நாங்கள் கலந்து கொண்டு அப்பா உங்களுடைய வேதத்தில் உள்ள அனைத்து காரியங்களையும் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். அப்பா எங்களுக்கு நீர் ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் நீ கற்றுக் கொடுத்து வருகிறேன். அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாங்கள் இதில் தேரவும் ஆண்டவரே இதுக்கு நன்றாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீ கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே எடுக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஓகேப்பா, எங்க ஏரியால பாருங்க எவ்வளவு குருவிங்க செட்டில் ஆகுறதுக்கு கத்துதுங்க. ஓகே, லாஸ்ட் வீக்ல வந்து, அதாவது லாஸ்ட் வீக் லாஸ்ட் செஷன்ல வந்து ஸ்டோரி லைனை பத்தி பேசணும். அதாவது ஆபிரகாமுடைய எப்படி தேவன் ஆபிரகாமனை அழைத்ததுல இருந்து அந்த அழைப்பினுடைய நோக்கம் எந்த இடத்துல போய் முடியுதுனாக்கா, தேவன் எல்லாவற்றுமா இருக்கிறாருன்றத பத்தி பேசுறதுக்காக வேண்டி ஆரம்பிச்சோம். ஆனா அது வந்து ரொம்ப அந்த ஒரு டாபிக்கை எடுத்தாலே அது இன்னும் ஒரு 1 இயர் கிட்ட போற மாதிரி எனக்கு வந்ததுனால வந்து நான் என்ன பண்றேன், இந்த டாபிக்கை வந்து இந்த முடிச்சிடறேன். இந்த சாவரனிட்டி ஆஃப் காடை இன்றையோட முடிச்சுட்டு அடுத்த வாரம் வந்து பிரதர் பெங்களூருக்கு போக வேண்டி இருக்கிறதுனால அடுத்த வாரம் நம்மளால இருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு வீக் இது கேப் எடுத்துக்கிட்டு ஜூன் 1 இருந்து பிரதர் வந்து புது டாபிக்கை ஹெல்ல பற்றி ஆரம்பிக்க போறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து ஒரு சின்ன ப்ரீலூட் மாதிரி பார்த்தேன். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, ரொம்ப பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அதனால அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கு வந்து போன செஷனில் வந்து எப்படி தேவன் ஆபிரஹாமை கூப்பிட்டாரு, எப்படி அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து சாரா அவங்க ஈஜிப்டுக்கு போகிறது, அவர் சொல்கிற பாதி போய் இருந்ததை பற்றியெல்லாம் எல்லாவற்றையும் பற்றியும் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து என்னமோ என்னுடைய இது போயிடுச்சு. விருத்தசேதனம் ஒரே ஒரு நிமிஷம் தான். அந்த ஸ்கிரீன் ஷேரிங் பேஜ் இல்ல பின்னாடி போகும். ஓகே, சர்க்கம்சேஷனை பத்தி பார்த்தோம். அப்புறமா அது கடைசியா வந்து இந்த அக்கைடான்றதை பத்தி பார்த்தோம். அதுல தான் வந்து முடிச்சோம். நம்ம அதை பத்தி மட்டும் ஒரே ஒரு ரீகேப் மாதிரி பண்ணலாம். அந்த அக்கைடாங்கிறது வந்து ஒரு யூதர்கள் வந்து உங்க ஸ்கிரீன் ஷேர் வரல பிரதர். ஓ சாரி. ஸ்கிரீன் ஷேரிங் கட் ஆயிட்டு இருக்கு, நீங்க திரும்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. எங்க போய் பண்றது? என்னுடைய ஜூம் இது இருக்குது இல்லையா? நான் வந்து எங்க ஓகே, அந்த அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எபிரேயர் மொழியில வந்து அக்கைடான்னு பேரு. அதுக்கு வந்து பைண்டிங் ஆஃப் ஐசக் அப்படின்னு பேர். இப்போ அந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம வந்து சண்டே ஸ்கூல்ல இருந்து கேட்டுட்டு வரோம் இல்லைங்களா? ஆனா ஒரு நிமிஷம் நம்ம அதை அந்த இடத்துல நம்ம போய் இருந்து ஒரு ஸ்பெக்டேட்டரா ஒரு பார்வையாளரா அதை பார்க்கும்பொழுது நமக்கு எப்படி இருக்கும்ன்றதை பத்தி போன வாரம் நம்ம வந்து பார்த்தோம். என்னதுனாக்கா, ஆப்ரஹாமுக்கு வந்து அவருடைய மகனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டீனேஜ் பாய் வயசு. இப்போ கிட்டத்தட்ட 100 வயசுல இந்த பிள்ளை பிறந்திருக்கிறாரு. இவருக்கு வந்து இப்போ ஆப்ரஹாமுக்கு ஒரு 115 118 17 வயசு அந்த மாதிரி இருக்கும். எதை வச்சு சொல்றேன் அப்படின்னாக்கா, ஒரு ஒரு வளர்ந்த பிள்ளைய ஒரு மனுஷனை வந்து பலி கொடுக்கணும்னாக்கா ஒரு சும விறகு தேவைப்படும். அப்போ அந்த ஒரு சும விறகு வந்து எடுத்துட்டு போறதுன்னு வந்து சின்ன குழந்தையால எடுத்துட்டு போக முடியாது. ஒரு வாலிப பிள்ளையால தான் அந்த மலை மேல ஏறி எடுத்துட்டு போனோம். ஏன்னா நம்ம வாசிக்கிறோம்
ஆபிரகாம் வந்து விளக்கையும் நெருப்பையும் கத்தியையும் எடுத்துட்டாரு. ஐசக் வந்து அந்த விறகு சுமையை வந்து தன் முதுகுல வச்சுட்டு போனாங்க. 4-5 சுள்ளிகளை மட்டும் எடுத்துட்டு போனாக்கா ஒரு ஃபுல் ஒரு மனுஷனை வெட்டியோ இல்லை ஒரு ஆடோ வெட்டியோ பலி கொடுக்க முடியாது. ஒரு ஃபுல் ஆடை வெட்டி பலி கொடுக்கணும்னா கூட ஒரு மனுஷன் சுமையான இது தேவைப்படும். அப்போ அதை வச்சு நம்ம பார்க்குறோம் வந்து ஒரு ஒரு வாலிப வயசு பையனா இருக்கிறாரு அவரு. சரிங்களா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? தம்பி அந்த வசனத்தை வாசிக்க முடியுமா? எந்த வசனம் சார்? ஒரு 22ல நான் இங்க போடவே இல்லை. இது 22ல 22ல ஆபிரகாம் 2வது வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் விட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். போதும் ராஜா. இப்ப பாருங்களேன், ஆண்டவர் சொன்னத உடனே இவர் கலகத்தால எழுந்துச்சு. ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து தன் கழுதையின் மேல் சேனையை கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் கூட்டிட்டு குமாரனையும் கூட்டிட்டு போறாரு. இப்ப எங்க போறோன்றது வேலைக்காரனுக்கும் அவருடைய குமாரனுக்கும் தெரியாது. ஆனா ஆபிரகாமுக்கு தெரியும். ஆபிரகாமுடைய வயசு ஏறத்தாழ 110 115 117 அந்த மாதிரியான வயசு. பையனுக்கு இவ்வளவு ஒரு வயசு. 100 வயசு கழிச்சு பிறந்த குழந்தைய நீ பலி கொடுன்னு சொல்லும் பொழுது அவர் வந்து போறார். நம்ம அந்த சிச்சுவேஷன்ல இருந்தோம்னாக்கா நாம பலி கொடுக்கறதுக்கு ஒத்துக்குவோமா? அப்ப ஆனா ஆபிரகாம் எப்படி உடனே அதிகாலையில சொன்னத உடனே எழுந்திரிச்சு கிளம்பி போறாரு. எப்படி அவர் போறாரு? அதுதான் போன வாரத்துல கேட்ட கேள்வி. சரிங்களா? நீங்க 2 பேரும் அட்டன் பண்ணாதனால இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். எந்த ஒரு தைரியத்துல, எந்த ஒரு நம்பிக்கையில அவரு கிளம்பி போனாரு? ரிஸ்க் இல்லையா? இவ்வளவு வயசு கழிச்சு பிறந்த ஒரே பிள்ளைய வந்து இல்ல அதுல பாருங்களேன், அந்த இடத்துல உன் நேசகுமாரன் ஆகிய ஈசாக்கை அப்படிங்கிறாரு இல்லையா? அதுல வந்து இங்கிலீஷ்ல வந்து the son whom you loved, whom thou loveth இருக்கு இல்லையா? அந்த லவ்ன்ற வார்த்தை வந்து பைபிள்ல இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றது. அதுல வந்து இந்த லா ஆஃப் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் சொல்லிட்டு அது ஒரு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் இந்த இடத்துல உன்னுடைய நேசகுமாரனை ஆகிய ஈசாக்கை ஏன் அவர் சொல்றாரு உன் சன் அப்படின்னாக்கா, அவருக்கு இன்னொரு குழந்தையும் இருக்காங்க அந்த இடத்துல. யாரு? இஸ்மாயில சொல்லாம உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை. அப்ப ஈசாக்கு வந்து அவர் ஒரு அப்ஜெக்டிவா அடைமொழியா சொல்லி, நீ இப்போது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையிலே ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடுன்னு சொல்றாரு. இது வந்து ராத்திரி நடக்குது. ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து உடனே கிளம்பி போறாரு. நைட்டு இந்த வந்த உடனே அவருக்கு தூக்கம் வந்திருக்குமா, இல்ல காலையில எந்திரிச்ச உடனே எப்படி எந்த ஒரு இதுல வந்து அவருக்கு கிளம்பி போனாரு? சார் இப்போ சார் அவர் விசுவாசத்தின் தகப்பன் சார். இவர் இதை பண்ணதுனாலதான் இவருக்கு வந்து விசுவாசத்தின் தகப்பன். விசுவாசத்தின் தகப்பன் கிடையாது, விசுவாசிகளின் தகப்பன். அர்த்தம் மாறிடும். சாரி ஆமா, விசுவாசிகளின் தகப்பன். இங்க இப்ப 2 விஷயம் சார் இதுல. இப்ப ஆபிரகாம் அப்படின்னாவே அங்க வந்து விசுவாசம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் அவருக்கு முன் வைக்கப்படுறது ஒண்ணு. 2வது வந்து இப்போ வந்து இவ்வளவு தூரம் தேவன் வழி நடத்தி வந்தவர்
அந்த உந்துதலையும் தேவன் கொடுத்திருக்கலாம்ல. எல்லா விஷயத்தையும் தேவன் தான் கொடுக்குறாரு. அதுதான் சொல்றேன். தேவன் கொடுக்காம எதுவுமே இவங்க பண்ண முடியாதுக்கா. ஆனா நீங்க அந்த அதுதான் சார். நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னாக்கா பண்ணுவீங்களா? கரெக்ட் தான் சார். ஸ்பெசிபிக்கா அவருக்கு ஒரு தைரியம் வந்தது, ஒரு விசுவாசம் வந்தது. அதான். ஆ, ஆ. அது எப்படி? அது என்ன விசுவாசம் அது? அந்த விசுவாசத்தினுடைய அடிப்படை என்னது? அவர் கொடுத்த அந்த ப்ராமிஸா சார்? கரெக்ட், வெரி குட், கரெக்டான பாயிண்ட் பிடிச்சிங்க. அவரு கொடுத்தாரு, என்ன ப்ராமிஸ் கொடுத்தாரு? உனக்கு வந்து 200 குழந்தைகளை கொடுப்பேன்னு சொன்னாரா? அப்படி எவ்வளவு? இந்த வானத்தை நீ நோக்கி பாரு, அதுல அவ்வளவு குழந்தைகள் உனக்கு கொடுப்பேன். தூசியை எண்ணி பாரு, அந்த தூசி அளவுக்கு உனக்கு கொடுப்பேன் அப்படின்றாரு இல்லையா? இப்போ வந்து இவருக்கு இஸ்மாயில் ஒரு பிள்ளை இருந்தாலும் ஏற்கனவே சொல்லிட்டாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை வந்து ஈசாக்கு தான். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சாராவுக்கு மூலியமா தான் நான் உனக்கு குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த சாரா மூலியமா பிறந்த குழந்தை தான் இது. இந்த குழந்தைய சாவடிச்சு பலி கொடுத்துட்டாக்கா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறக்கூடிய அந்த பாரம் யார் மேல விழுது? யார் வாக்குத்தாங்களோ தேவன் மேல. ஏன்னா தேவன் தான் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அது தேவன் மேல விழுந்த பாரம் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதோ இல்ல அந்த வாக்குத்தத்தம் பொய்யாக்குறதோ அது தேவனுடைய கையில இருக்கு. இவருடைய பிரச்சனையே கிடையாது, ஆபிரகாமுடைய பிரச்சனையே கிடையாது. ரிஸ்க் ஃபுல்லா தேவன் மேலதான் இருக்க வழியா ஆபிரகாமுக்கு கிடையாது. அதுதான் அவருக்கு அந்த விசுவாசம் தான் அவரை வந்து தைரியமாக கத்தியையும் நெருப்பையும் எடுத்துக்கிட்டு ஒரு இதையும் வச்சுட்டு பையன் மேல வச்சுட்டு கூட்டிட்டு போறார் இல்லைங்களா? நமக்கு தெரியும் இந்த எல்லாமே கொடுத்ததுனாலும் மனுஷனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து, ஏன்னாக்கா அவர் நீதிமான் சொல்றது வந்து எதனால? அவர் அதை விசுவாசிச்சதுனாலதான் இல்லையா? ஆனா யாக்கோப்பு சொல்லும் பொழுது அவரை வந்து நீதிமான்ன்றது வந்து அவர் அந்த கீழ்ப்படிந்த சர்க்கன்சேஷன் பண்ணதுனால வந்து நீதிமான் அப்படின்றாங்க. ஆனா இந்த இடத்துல அவர் விசுவாசித்ததுனால அவர் வந்து கிரியையின் மூலியமாக இல்லை இல்லையா? அதை வாசிக்கணும் இல்லையா? கிரியையின் மூலியமா, அவர் செய்த கிரியையின் மூலியமாக இல்லை, அவர் வந்து விசுவாசிச்சாரு. அதனால அவரை வந்து நீதிமானாக டிக்ளேர் பண்ணார், ஆண்டவர் நீதிமானாக அறிவித்தார் இல்லையா? சோ இந்த இடத்துல போன வாரத்துல கடைசியா போன வாரம்ல கடைசியா நம்ம பார்த்தது வந்து இந்த காரியம்தான். சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்த ஒரு இன்சிடென்ட் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் அப்படின்னாக்கா, ஈசா இருக்கிறான் இல்லையா? ஈசா வந்து என்ன பண்றான்? அவனுடைய பர்த் ரைட்டை வித்துறான் இல்லையா? அந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னாக்கா, ஈசாவனுடைய என்ன பண்றான்? அவன் வேட்டையாடிட்டு வரலாம், வரான். வந்தாக்கா அவன் பயங்கர பசியில இருக்கிறான். யாக்கோப்பு வந்து ஒரு நல்ல ஒரு பருப்பு இதை வந்து கிண்டி வச்சுட்டு இருக்கிறான். இதை பார்த்த உடனே நான் பயங்கர பசியா இருக்கிறேன், எனக்கு இதை கொடுன்னு சொல்லி கேட்கிறான். ஆனா யாக்கோப்பு யாரு? யாக்கோப்புன்ற பேருக்கான ஒரு அர்த்தம் என்னது? எத்தன்னா ஏமாத்துக்காரன் இல்லையா? நீ உன்னுடைய பர்த் ரைட்டை எனக்கு கொடு, உன்னை சிரேஷ்ட புத்திர இதை எனக்கு கொடு, அப்போ நான் என்ன பண்றேன்? உனக்கு இந்த இதை கொடுக்குறேன்னு உடனே ஈசா என்ன பண்றான்? தன்னுடைய பர்த் ரைட்டை துச்சமாக மதிச்சு இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? நான் இப்போ வந்து பசியில செத்து போயிட போறேன் அப்படிங்கிறான் இல்லையா? ஒருவேளை சாப்பிடாம இருந்தாக்கா யாராவது செத்து போயிடுவாங்களா? இவன் வேட்டையாடிட்டு வரான். என்னதான் டயர்டு, என்னதான் லோ சுகரு என்னதான் இருந்தாலும் இவன் வந்து ஒருவேளை சாப்பிடலன்னாக்கா நான் செத்தே போயிடுவேன், அதனால இந்தா நீ என் பர்த் ரைட்டே நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான்? கொடுத்துட்றான். அப்ப அந்த பர்த் ரைட்டுங்கிறது சிரேஷ்ட புத்திர இதுன்றது வந்து தேவனால வர்றது. இவனுக்கு வந்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பிறந்தாலும் இவனுக்கு அந்த பர்த் ரைட் இவனுக்கு இருந்தது. அதை அவன் துச்சமா நினைச்சு இல்லையா? அதை பத்தி பேசும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ல வாங்க ராஜா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12. பன்னெண்டுல 14 14 தான். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும்
ம். பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். ம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஓகே ஓகே தமிழ் போதும். சரிங்களா? இப்போ வந்து 16 வாசிச்சோங்களா? சரி, இதுல வந்து 3 விஷயங்களை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எல்லாருடைய சமாதானமா இருங்க, சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமா இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாத ஒருவனிடத்தில் கர்த்தர் தரிசிப்பதில்லை அப்படிங்கிறாரு. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றது? ஒருவனும் தேவனுடைய கிரியை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறதினால் அநேகர் தீட்டுப்படுகிறார்கள் அப்படிங்கிறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று எல்லாருடைய சமாதானமாக இருங்கன்றாரு. ரெண்டாவது தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு என்ன பண்ணணுமா? அது வந்து தேவனுடைய கிருபையை இழந்து போகிறதுனால என்ன ஆகுது? யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழுந்து கலக்கம் உண்டாகாதிருக்கிறதினால் அநேகர் தீட்டுப்பட்டு போகிறார்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப அநேகர் தீட்டுப்பட்டு போறதுக்கு என்ன காரணம்? கசப்பான வேர். அந்த கசப்பான வேறு இருக்கு. என்னது அது? நமக்கு கலக்கம் வரும்போது உண்டாகிற என்னமா கலக்கம் உண்மை? கலக்கம் உண்டாகும் போது வருகிற அந்த கலக்கம் கசப்பு. ஓகே ஓகே சரி. இந்த இடத்துல பாருங்க, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போதாபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழுதாது கலக்கம் உண்டாகாது இருக்கும். ஓகே, இது வந்து இங்கிலீஷ்ல படிக்கலாம் நம்ம ஒரு விஷயம், ஒரு நிமிஷம். Follow peace with all men and holiness, without which no man shall see the Lord, looking diligently lest any man fall of the grace of God, lest any root of bitterness springing up trouble you, and thereby many be defiled. ஓகே, அந்த ரூட் வந்து எதனுடைய ரூட்? அது கசப்பான வேர், அந்த bitterness ட்ரபிள்னால, அந்த கசப்பு கலக்கத்தினால. ஓகே, இந்த வேறு வந்து எடுத்து போடணும் இல்லையா? அது கிள்ளி போட்டோம்னாக்கா, கிள்ளி போட சொல்றாங்களா இல்லாட்டி ரூட்டை வந்து அடியோடு எடுத்து போடு அப்படிங்கிறாங்களா? அடியோடு எடுத்து போடுன்றாங்க. அடியோடு எடுத்து போ. அடியோடு. அடியோடு சப்போஸ் எடுத்து கிள்ளி போட்டுட்டோம்னு வச்சுங்க, களை எடுக்கிற மாதிரி இல்ல புடுங்கி விட்டுட்டோங்கன்னு வச்சுங்க, அந்த வேறு உள்ளவே இருந்ததுன்னா இருதயத்திலே இருக்கும். உள்ளவே இருக்கும். அது என்ன பண்ணும்? முழு மனுஷனையும் கஷ்டப்பாக்கிடும். இது வந்து கலக்கம் உண்டாததினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ நாம வந்து முழுசா தீட்டுப்படுறதுக்கான காரணம் என்னது? நமக்குள்ள இருக்கிற அந்த பிட்டர்னஸ்ங்கிற வேர் இல்லையா? பிட்டர்னஸ்ங்கிற ஒரு காரியத்தை முழுசா எடுத்து போடணும். அது நம்மளால எடுத்து போட முடியுமா? நம்மளால முடியாது, ஆண்டவர் கிருபையினாலதான் முடியும். ஓகே, அப்ப என்ன பண்ணணும் நம்ம? அதனால நம்ம எல்லாரோட சமாதானமா இருக்கணும். Follow peace with all men கூடுமான and மட்டும் holiness. எல்லோருடனும் சமாதானமா இருங்கள் அப்படிங்கிறார் இல்லையா? இதுக்கு வந்து இல்ல, follow peace with all men and holiness without which no one can see God, looking diligently lest any man fail of the grace of. என்னம்மா கார்த்திகேயன் என்ன தம்பி? ஹலோ, இல்ல கார்த்திகேயனும் ஏதோ அவங்க அங்க உள்ள ரெண்டு sound பேரும் brother. பேசிக்கிறாங்க. ஓஹோ ஓகே, கார்த்திகேயன் சரி ஓகே. அப்போ இந்த வேரை வந்து எடுத்து போட முடியல இல்லையா? அப்ப என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்ம வந்து எடுத்து போட முடியலன்னும் போது தேவனுடைய சமூகத்துல இருந்து அவருடைய கிருபைக்காக வெயிட் பண்றோம் இல்லையா? அத வந்து
இந்த வேற வந்து ஃபர்ஸ்ட் உனக்கு வேற இருக்குதுன்னு உணர்த்துறது யாரு? ஆவியானவர், கூட அந்த ஆண்டவர். இந்த ஆவியானவர் என்ற அந்த டேர்ம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வேதத்தின் அடிப்படையில வந்து கிடையாது. ஆவியானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு பர்சன் ஆக்கிடுறோம் இல்லைங்களா. கார்த்திகேயன் கிட்ட நான் ஒரு பைபிள் ஒன்று, பழைய பைபிள் ஒன்று கொடுத்த ஞாபகம் இருக்கா? கார்த்திகேயன் வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. அதுல எடுத்து பார்த்தீங்கன்னாக்கால ஹீன்ட்டு அதை ரெஃபர் பண்ண, அது இட்ன்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணு. ஆவியை பத்தி குறிக்கும் போது எல்லா இடத்துலையும் இன்றைக்கு இருக்கிற எல்லா மாடர்ன் வெர்ஷன்லயும் ஹீ அப்படின்னு ரெஃபர் பண்ணுவோம். ஹீனாக்கா அது ஒரு பர்சன் ஆயிடும். ஹிட்னும் போது அது வந்து ஒரு அக்ரீனை ஆயிடுது இல்லையா. ஏன்னாக்கா அது தேவனுடைய ஆவி, the Holy Spirit of God. It is not God the Holy Spirit. God the Holy Spirit என்ற வார்த்தையை நீங்க வேதத்தில் தேடி பார்த்தீங்கன்னாக்கா இருக்காது. The Holy Spirit of God என்றது தான் வந்து கரெக்டான டிரான்ஸ்லேஷன். கிரீக்க மொழியில போய் பார்த்தாலும் சரி, மற்ற பழைய, ஏன்னா இப்ப இருக்கிறதுல வந்து இல்ல தமிழ், இப்ப பழைய தமிழ் பைபிள்ல எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிரதர் ஒரு தடவை அந்த பழைய தமிழ் பைபிள் ஒன்று PDF ஒன்று எடுத்து அனுப்பிச்சா விட்டாரு. நாங்க 2 பேரும் ரெஃபர் பண்ணோம். அது தேவ ஆவியன்னு தான் சொல்லியிருக்க வழிய தேவ ஆவியானவர் அப்படின்ற அந்த வார்த்தை இல்லை. ஸோ இந்த இடத்துல நமக்கு இதை வந்து உணர்த்தது யாரு அப்படின்னாக்கா தேவனுடைய பரிசுத்த ஆவி நமக்கு உணர்த்துது இல்லையா. அப்போ உணர்த்தினாலும் அதை வந்து எடுத்து போடுறதோ இல்லையோ, எப்போ எடுத்து போடுறது இல்லை எப்போ போட முடியும், அந்த காலத்தையோ அந்த நேரத்தையோ நிர்ணயிக்கிறது யாரு? தேவன். தேவன். அங்கதான் அந்த சவரனிட்டி ஆஃப் காட். ஏன்னா அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு, எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆனா இந்த விஷயத்த வந்து நம்ம எல்லாரும் ஏத்துக்கிறோம். ஆனா என்னால முடியாது, என்னால முடியல, ஏன்னா எவ்வளவோ என்னுடைய இதெல்லாம் வந்து நான் வந்து இப்ப பிரதருக்கு நல்லா தெரியும். இது வந்து ஒரு பிரதர் இதை எப்படி 3 வீக்ஸ் முன்னாடியா பிரதர்? ஆமா பிரதர். 3 வீக்ஸ் முன்னாடி நாங்க டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். when we were discussing on certain பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இதெல்லாம் இந்த ஸ்ட்ரகிள் எப்படி போகுது, இந்த பிட்டர்னஸ் நம்முடைய வாழ்க்கையில இருந்து நம்மளுடைய சமாதானத்தை எப்படி குலைக்குது. ஏன்னாக்கா அது 14ல பாருங்க, ஃபாலோ பீஸ் வித் ஆல் மேன் அண்ட் ஹோலினஸ் வித்வுட் விச் நோ மேன் கேன் see God அப்படிங்கிறாரு. எல்லாரோடனும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராக இருக்கும் நாடுங்கள், ட்ரை பண்ணுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை அப்படின்றாரு. அப்போ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வரும்பொழுது நம்ம வந்து இது பண்றோம், அதுல ஃபெயில் ஆகிறோம் இல்லைங்களா. ஃபெயில் ஆன உடனே என்ன பண்றோம், அந்த ஒரு முயற்சியே விட்டுறோம். ஏன்னாக்கா மேல் கொண்டு வரும்பொழுது விட்டுறோம். அப்போ அந்த இடத்துல என்ன ரியலைஸ் பண்ணோம்னாக்கா, எஸ் ஐ கேனாட் டூ இட், ஐ கேனாட், என்னால அந்த பிட்டர்னஸ்ங்கிற கசப்பான வேற எடுத்து போட முடியலன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணும் பொழுது அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம், நம்மள உயர்த்துறோமா தாழ்த்துறோமா? தாழ்த்துறோம். அப்போ அந்த இடத்துல ஒரு சப்மிஷன் வருது. தேவனுடைய ஆவிக்கு நம்மளே வந்து சப்மிஷன் பண்றாரு. அப்போ அந்த சப்மிஷனுக்கு, அவருடைய கீழ்ப்படிதலுக்கு நடத்தும் கொண்டு வருவதற்கு இந்த பிட்டர்னஸ் இல்லைனாக்கா அது முடியுமா? பிட்டர்னஸ்ங்கிற வேறே இல்லாத ஒரு இடத்துல வேற எடுத்து போட முடியுமா? இல்ல. அப்போ அந்த பிட்டர்னஸ்ங்கிற வேற கொடுக்கறது யாரு? தேவன். தேவன் கொடுத்து அதை வந்து அதனால நீ வந்து உன்னுடைய சமாதானத்தை எழுந்து போற. என்ன நாடி இரு, நீ உன் முயற்சியில் என்ன எடுத்தாலும் முடியாது. நீ என்ன நாடி இருக்கும்போது நான் உனக்கு என்னுடைய கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கட்டும் அப்படின்னு போது பவுல் பேசுறாரு. ஏன்னா இந்த வந்து சத்ருவை என்கிட்ட இருந்து எடுத்து போடுங்க அப்படிங்கிறாரு. என்ன முள்ளுன்றது தெரியல. அந்த முள்ளை எடுத்து போடுன்ற போது ஆண்டவர் அதுக்கான பதில் கொடுத்தாரா? தெரியாது. ஆனா என்னுடைய பலவீனத்தில் தேவனுடைய கிருபை எனக்கு பலனா இருக்குது அதுன்னு பாசுது இல்லையா. அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இன்ஃபார்மிட்டியை கொடுத்து
நான் அது தேவனுக்கு உகந்தது இல்லைன்றதை நான் உணர்ந்து அதை தேவனே என்னை எடுத்து போடுன்னு நான் நினைச்சு ப்ரேயர் பண்ணி நான் முயற்சி செய்யும் பொழுது ஃபெயில் ஆகும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஓகே, யூ cannot do anything, you can do nothing without me, so you submit yourself, நீ உன்னை முழுவதுமாக தாழ்த்தி என்கிட்ட ஒப்பு கொடு. உன்னுடைய அகங்காரம், உன்னுடைய திமிரு, உன்னுடைய பெருமை, உன்னுடைய முன்கோபம் எல்லாத்தையும் எம்டி ஆக்கி என்கிட்ட கொடு. நான் அதை எல்லாத்தையும் எடுத்து போடுவேன் என்னுடைய நேரத்துல. உன் டேர்ம்ஸுக்கு நான் ஆட மாட்டேன், என் டேர்ம்ஸுக்கு தான் நீ ஆடணும். நான் என்னைக்கு எதை எப்போ செய்யறோன்றது என் கையில இருக்கு. அது மட்டும் என்ன பண்ணணும், ஹம்பிள் யுவர் செல்ஃப் அண்ட் காத்திருக்கணும் அப்படிங்கிற. இது என்ன, இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது என்னதுன்னாக்கா, அடுத்த வசனத்துல பாருங்களேன், let us therefore, ஓகே தமிழ்ல, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாவரும் கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலங்கம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்பட்டு போனார்கள். ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திரத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல ரெண்டு காரியங்களை சொல்றாரு. ஒண்ணு என்னது, வேசித்தனத்தை சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, நாம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஏசாவினுடைய தன்னுடைய சிரேஷ்ட புத்திரத்தை எழுந்து போட்டான் இல்லையா, அதுக்கும் கணக்கு, அதையும் கம்பேர் பண்றாரு. வேசித்தனத்துக்கும் தான் ஒரு சிரேஷ்ட புத்திரத்தை ஒருவேளை சாப்பாட்டுக்காகவும் இழந்து போட்ட இந்த ரெண்டுத்தையுமே ஒரு 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 இதுல வச்சு இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படிங்கிறாரு. வேசித்தனமும் பண்ணாத இந்த இடத்துல இந்த மாதிரி சிரேஷ்ட புத்திரத்தை விட்டு போட்டேன் அப்படிங்கிறார். இதுக்கும் இந்த இதை ஏன் இந்த இடத்துல சேர்க்கிறார், அதாவது வேசித்தனத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னாலும் வேசித்தனம் எப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு காரியமோ அதே மாதிரி சிரேஷ்ட புத்திரத்தை வித்து போட்டதுக்கு, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வித்து போட்டதுக்கு அதுக்கு இவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்குறாரு. அந்த வெயிட்டேஜ் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. புரியல பிரதர், கேன் யூ ஹெல்ப் மீ? இல்ல தெரியல, நீங்க கேட்ட கேள்வி. ஓகே தெரியல. ஏன் அதுக்கு தெரியல அப்படின்றத இந்த ரெண்டு விஷயத்திலயுமே என்ன பண்றோம், தேவனை profane God. ப்ரொஃபைனுக்கு பிரதர் என்ன சொல்றது, அவமதிக்கிறோமா? அந்த மாதிரி தான் பிரதர். அவமதி, ப்ரொஃபைனிட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல. ப்ரொஃபைனிட்டி அவமதிப்படுத்துறதா, அவமாக்குற மாதிரி நினைக்கிறேன். அதுதான் இந்த இடத்துல ப்ரொஃபைன் ஃபார்னிகேட்டர்ஸ் ஆர் ப்ரொஃபைன் பர்சன் ஆஸ் ஈசா அப்படிங்கிறார். அந்த இடத்துல தமிழ்ல என்ன வருது, சிரேஷ்ட புத்திரத்தை விட்டு போற சீர்கெட்டவனாகவும், அந்த வார்த்தை சீர்கெட்டவன் அப்படிங்கிறார். வேசிக்கள்ளனாகவும் சீர்கெட்டவனாகவும் இந்த ப்ரொஃபேனிட்டி. அப்போ இந்த இடத்துல ப்ரொஃபேனிட்டிக்கு என்னதுனாக்கா, தேவனை துச்சமா நினைக்கிறது. தேவன் கொடுத்த அந்த கிருபையை அவனுக்கு அந்த கிடைச்ச அந்த சிரேஷ்ட புத்திரத்தை ஒரு துச்சமா, கேவலம் ஒரு அதனுடைய வேல்யூவே ஒரு 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 சாம்பார் சாதம்னு வச்சுங்களேன். இன்னைக்கு ஒரு பொட்டில் சாம்பார் சாதத்துக்கு வச்சுங்களேன், இல்ல ஒரு பிரியாணிக்கே வச்சுங்க. ஒரு பேக்கெட் பிரியாணிக்காக வேண்டி தன்னுடைய சிரேஷ்ட புத்திரத்தையே வித்து போட்டான் அப்படின்னா, தேவன் கொடுத்த கிருபையை அவன் இந்த ஒரு பேக்கெட் பிரியாணிக்காக வேண்டியோ இல்ல ஒரு பேக்கெட் சாம்பார் சாதத்துக்காக ஈக்குவலண்டா பண்றான் அப்படின்னாக்கா, அந்த தேவன் கொடுத்த கிருபையை துச்சமா நினைக்கிறது தேவனையே துச்சமா நினைக்கிறதுக்கு ஈக்குவல் ஆகுது அப்படின்னு நான் இதை வந்தேனாக்கா. சொல்லு தப்பி. இப்போ ஏசாவை பின்தள்ளி யாக்கோப இது பண்றதுதானே தேவனுடைய பிளானு. ஆமா, சரி. இப்போ ஒருவேளை ஏசா பர்த்டேட்டை விட்டு கொடுக்காம இருந்தா என்ன ஆயிருக்கும்? விட்டு கொடுக்கணும்ன்றது தானே தேவனுடைய திட்டம். அது எல்லாமே தேவனுடைய சித்தம் தம்பி. எல்லாமே தேவனுடைய சித்தம். சரிங்களா? நீங்க அநேகமா நீங்க இந்த போன தடவை செஞ்ச இது பேசின அந்த இதை கேட்டீங்களோ என்னமோ தெரியல. இப்போ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் யோசேப்பினுடைய
காரியத்துல. இன்ஃபேக்ட் இந்த இது எல்லாமே நான் எடுத்ததே நீங்க நம்ம 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆமாமா சார், இருக்கோம். ஆமா டிஸ்கஸ் பண்ண, ஆமா அதனுடைய ரிசல்ட் தான் நான் வந்து இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வேற எதுவெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இது இன்க்ளூட் பண்ணது அந்த இதுதான். இப்போ யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பை வந்து பழி வாங்காம இருந்தாக்கா என்ன ஆயிருக்கும்? பழிவாங்க வந்து அவங்க அந்த பஞ்சத்துக்கு டைம்ல வந்து அவங்களுக்கு அந்த இது கிடைச்சிருக்காரு. அழிஞ்சு அவங்க போயிருக்கும். போகணுன்றது தேவனுடைய திட்டம். பஞ்ச அந்த பஞ்சம். டைம்ல அவங்க அழிஞ்சு போயிருப்பாங்க ம் இல்லைங்களா? ஏன்னா யோசேப் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த பஞ்சத்தை வந்து நம்ம குடும்பம் வந்து காப்பாற்றப்படணுன்றதுக்காண்டி முன்கூட்டியே என்ன இங்க அனுப்பிச்சு வச்சுட்டாரு அப்படிங்கிறாரு. ஆ இது கிட்டத்தட்ட 14 இங்க ஒரு 2-3 வருஷம், ஒரு 15-20 வருஷம் முன்னாடியே யோசேப் 30 வயசு இல்லையா? 30னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு 13 17 வயசுலனாக்கா எத்தனை, கிட்டத்தட்ட ஒரு 13-15 வருஷத்துக்கு முன்னாடியே அனுப்பிச்சு வச்சுட்டாரு இல்லையா? அப்போ இவங்க வந்து செஞ்சது வந்து தேவனுடைய சித்தமா? இவங்க பழி வாங்கினது தேவனுடைய சித்தமா இல்லையா? தேவனுடைய சித்தம் தான். வெரி குட், தேவனுடைய சித்தம். ஓகே. ஆனா உலகத்தின்படி அது பழி வாங்குறது கரெக்டா தப்பா? தப்பு. தவறு. அவர்களுடைய பெர்ஸ்பெக்ட் படி பழி வாங்குறது தப்பு. ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குதல் என்னுடையது, இந்த வெஞ்சன்ஸ் இஸ் மைன் அப்படிங்கிறார் இல்லையா? ஒரு வசனம் இருக்கு, வெஞ்சன்ஸ் இஸ் மைன் சொல்லிட்டு ஆமா ஆமா இருக்கு. பழி வாங்குதல் என்னுடையது அப்படிங்கிறார். நீ வாங்காத, பழி வாங்குறது என்னுடையது அப்படிங்கிறார் இல்லையா? ஆனாலும் நம்ம மனுஷிகத்துல பழி வாங்குறோம். ஓகே, இப்போ அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சாங்களா? அனுபவிச்சாங்க. எப்படி? ஆமா வருதுனாங்கல்ல, பயப்படுறாங்க, வருந்துறாங்க. அவன் என்ன நடுங்கி இருந்தாங்க, அவன் மரண பயத்துல இருந்தாங்க. அவனுக்கு அக்ஷூரன்ஸே கிடையாது. அப்பா செத்து போயிட்டாரு, இவ்வளவு நாள் அப்பாவுக்காக வேண்டி நம்மளுடைய சகோதரன் நம்மளை விட்டு வச்சிருந்தான், இனிமே பற்றி என்ன ஆகுமோ ஏதோ தெரியாது, நம்மளை கொண்டு போட்டுருவோம். ஏன்னா அவனை நம்ம கொண்டு போட்டோம் இல்லையா? அதனால அவங்களுடைய இதுல தான் திங்க் பண்றாங்க. அவங்க யாரோ அவங்களுடைய கெப்பாசிட்டியில அவனுடைய இதுல தான் அவன் திங்க் பண்றான். ஏன்னா அவங்க பழி வாங்குறவங்க, அவங்க வந்து பிட்டர்னஸ் வச்சிருந்தாலும் அந்த மாதிரி திங்க் பண்றாங்க. ஆனா இவர் வந்து யோசேப்பு வந்து தேவனுடைய பிள்ளையா இருக்குனால் தேவனுடைய இது மாதிரி திங்க் பண்றாரு. நான் வந்து பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் நீங்க வந்து தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காக வேண்டிதான் இதெல்லாம் பண்ணி என்ன ஆண்டவர் முன்கூட்டியே நடத்தி கொண்டு இங்க வச்சாரு இல்லையா? அப்போ எல்லா காரியத்தையும் அங்கங்க என்னென்ன நடக்குதோ அதை எல்லாத்தையும் ஆர்கஸ்ட்ரேட் பண்றது யாரு? தேவன். எல்லாத்தையும் ஆர்கஸ்ட்ரேட் பண்றது தேவன். ஆனா தேவனுடைய ஒரு வசனம் இருக்குது. தேவனுடைய பிரின்சிபல் என்னன்னா, நாம எதை விதைக்கிறோமோ அதை என்ன பண்றோம்? நம்ம அறுப்போம். அதுக்கு அர்த்தம் என்னது? நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரிதான் நமக்கு வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு இல்லையா? அப்போ நாம நடந்து கொள்றதுக்கு எப்படி நடக்கணும்ன்றது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா அதை எப்படி அவருடைய இஷ்டத்துக்கு அவருடைய சித்தத்தை நிறைவேறதுக்காக வேண்டி அதை அவர் எப்படி நடத்தி கொண்டு பாருன்றது அவருடைய ஞானம் இல்லையா? சரிங்களா? புரியுதா? புரியுது. இல்ல மற்ற ஒன்றும் பதிலே வந்து புரியுதுங்க சார். புரியுது சார் புரியுதுங்க சார். வெரி குட். ஓகே, ஏதாவது ஒரு பதில் சொல்ற மாதிரி எனக்கு வந்து நீங்க கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஓகேயா? சரி, ஓகே. அப்போ இந்த இடத்துல வந்து அடுத்த ஒரு வசனம் வந்து இந்த இதெல்லாம் நடக்கும் பொழுது ஒரு வசனத்தை வந்து ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்குறாரு. 20 நீதிமொழிகள் 28:19 வாசம். 13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்.
ஓகே, அப்போ சொன்னீங்களா? இப்போ இந்த மாதிரி நான் என்னுடைய பிரச்சனைகள் இருக்கு என்றதை வந்து என்ன பண்றேன்னா, அதை மறைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதை ரியலைஸ் பண்ணாம, அதை வந்து அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்காம, அதை அந்த ரிப்பெண்ட் பண்ணாம இருக்கிறவனுக்கு வந்து என்ன ஆகும்? மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இப்போ இந்த இடத்துல நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? 15ல எபிரேயர் 12:15 வாசிச்சோம் இல்லையா? அதுல வந்து எப்படி வந்து அந்த பிட்டர்னஸ் வந்து ரூட் அவுட் பண்ணணும், என்கிட்ட பிட்டர்னஸ் இருக்கு, அதை ரூட் அவுட் பண்ணணும்ன்ற அந்த ஒரு கன்விக்ஷன் வந்த உடனே அதை வந்து எனக்கிட்ட எந்த ஒரு தவறுமே இல்லை, நான் பர்ஃபெக்டா தான் நடக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன் நானு அப்படின்னுட்டு? சொல்ல முடியும். இல்லைங்க யாருமே சார். இல்லை. என்னம்மா? இல்லைங்க சொல்ல சார். நாள் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா பைபிள்ல வந்து 3 பேர் தான் அந்த மாதிரி ஒரு அளவுக்கு கிட்ட வராது. பர்ஃபெக்டா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு அடுத்தது எந்தவித ஒரு ஃபால்ட்டும் பார்க்க முடியாத 2 பேர் சொல்ல முடியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரு ஒண்ணு. அவரு இல்லாம வேற 2 பேரு. பிதாவாகிய தேவன். அவங்க தேவனை விட்டுடுமா, மனுஷர்கள பண்ணணும். பவுல் கிட்ட பயங்கரமா அவர் கொலைகாரர்மா. நோவா கூட the righteous நோவான்னு நம்ம பாக்குறோம்ல. ஆனா அவரு தண்ணி இல்ல இல்ல அடிச்சுட்டு நேக்கடா ஆமா, கிடந்தாரு. அது- ஆமா. அப்புறம் வேற தாவீது. ஆபிரகாம் யோபு சார், ஆஃப் ட்ரூத். ஏனப்பா? யோபு. யோபு யோபு கூட சொல்ல முடியாது. 2 பேரு மட்டும்தான். ஒருத்தர் வந்து டேர் லைக் டேனியல் அப்படின்வாங்க. டேனியல் கிட்ட எந்தவித ஒரு குற்றத்தையும் நம்ம காண முடியாது. அதே மாதிரி ஜோசப் எழுதப்பட்ட யோசேப்பு. சரித்திரத்துல ஆ, எழுதப்பட்ட சரித்திரத்துல அவங்க 2 பேரை மாதிரி எந்தவித ஒரு இதையும் காண முடியாது இல்லையா? அப்போ ஆமாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, தன் குற்றங்களை, தன் பாவங்களை, தன்னுடைய இன்ஃபார்மிட்டிஸ் என்னது? குறைவுகள் குறைகளை மறைக்கிறவனுக்கு என்ன பண்ணிக்க மாட்டான்? வாழ்வடைய பாவம் மாட்டோம். அடைய கிடையாது. மாட்டான். அப்போ நான் தான் பர்ஃபெக்ட், நான் பண்றது பர்ஃபெக்ட், நான் என் மேல எந்த ஒரு தவறும் கிடையாது, நான் எல்லாம் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்ட்டு நான் என்ன சொல்லிக்கிட்டேனாக்கா நான் வாழ்வடைய மாட்டேன். ஆனா நான் இந்த மாதிரி என் மனசுல பிட்டர்னஸ் வச்சுட்டு இருந்தேன், அது புறையோடி கிடைக்குது. அந்த பிட்டர்னஸ் வந்து என்னுடைய மனசுல புறையோடி இருக்குது. அதை முழுசா எடுத்து புடுங்கி போட்டாக்கா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருக்கு, மறுபடியும் அது துளுத்து வருது. ஆண்டவரே, நான் வந்து என் கிட்ட வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்? அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். அப்போ விட்டு விடுறான்னாக்கா எப்படி விட்டு விட முடியும்? விட்டு விடுறதுக்கு முயற்சி செஞ்சாதான் விட்டு விட முடியும். அப்படி விட்டு விடுறவனுக்கு வந்து என்ன பண்ணுவான்? இரக்கம் பெறுவான். அப்படிங்க இந்த இடத்துல மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இத வந்து அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். பாருங்க எவ்வளவு ஒரு ஆழமான சத்தியம். இத வந்து ஈஸியா ப்ரீச் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில அதை கடைபிடிக்கின்றது வந்து எப்பேற்பட்ட போராட்டம். ஆமா சார். ஒவ்வொரு சொல்லுமா? இல்ல கரெக்ட் தான் சார். நம்ம நடைமுறைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நடைமுறைக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இல்ல, எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு காலையில நானும் பிரதரும் தான் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அதை முயற்சி செய்யணும் சார். அவ்வளவுதான் பண்ண முடியும் நம்மளால. இந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு நம்ம சைட்ல முதல்ல எனக்குள்ள குறைவு இருக்குதுன்னு ஒத்துக்கணும். ஆமா, குறைவு நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கு. இல்ல பட் அதுல வந்து என்னன்னா, இல்ல இப்போ வந்து சமாதானத்தோட இருங்கள் அப்படின்றாங்கல்ல, சமாதானத்தோட இப்ப நம்ம இருக்கணும்னு ட்ரை பண்ணுவோம். ஆனா நம்மளால இன்கேஸ் இன்னைக்கு டக்குன்னு நம்மளே அறியாம ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல டக்குன்னு ஒரு கோவம் வந்துடும், யாரையா திட்டிடுவோம்.
சரி நேத்து நடந்துச்சு, இனிமே வந்து இன்னைக்கு நம்ம வந்து அதை மாத்திக்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஒரு நாள் நம்மளை வந்து அந்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகணும், நம்மள ட்ரை பண்றோம். பிரதர் யூ வாண்ட் டு கான்ட்ரிபியூட்? ஓகே பிரதர். ஆக்சுவலா வந்து என்னுடைய தாட் வந்து எவ்ரிடே வி லிவ் இன் த ஃபிளஷ். நம்ம மாம்ச சரீரத்துல தான் இருக்கும். மாம்சத்தினுடைய கிரியைகள்ல தான் இந்த கசப்பான எல்லா காரியங்களும் இருக்கு. என்னுடைய தாட் வந்து அந்த ரூட் ஆஃப் பிட்டர்னஸ்னு போது வெளியே எவ்வளவு பிட்டர்னஸ் இருக்கோ, இது வந்து இட் இஸ் நாட் டாக்கிங் ரிகார்டிங் த ஃப்ரூட் ஆஃப் த பிட்டர்னஸ். இது வந்து ரூட் ஆஃப் த பிட்டர்னஸ். ரூட் ஆஃப் த பிட்டர்னஸ்னும் போது அந்த பிட்டர்னஸ்னுடைய வேர் எவ்வளவு ஆழன்றதை நம்ம பார்க்க முடியாது. ஸோ அன்லஸ் அண்ட் அன்டில் அந்த பிட்டர்னஸ்னுடைய ரூட் வெளியே வந்தாதான் அந்த டோட்டல் சேஞ்ச் வரும். அந்த பிட்டர்னஸ் ஆஃப் ரூட் வந்து நம்ம ஒரு நாள்ல எடுக்கிறதும் கஷ்டம். ரெண்டாவது, நானும் பிரதரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதுல ஒரு விஷயம் நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு எப்பயுமே நான் மெயினா திங்க் பண்றது என்னன்னா, ரட்சிக்கப்படும் போது நம்மளுடைய கேரக்டர் மாறுதா, நம்மளுடைய ஹேபிட்ஸ் மாறுதா? ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது பேசிக்கலா? யாராவது சொல்ல முடியுமா? கேரக்டர் மாத்தணும்னு நினைக்கிறோம். கிராஜுவலா ஒரே நாள் எதுவும் நடக்காது. பட் we have to work towards it. ஏன்னா நம்ம Okay. தப்பு செஞ்சு ஆண்டவர் நமக்கு காமிக்கிறாரு. அப்போ அந்த நம்ம இல்ல, அது வந்து சாங்டிபிகேஷன் ப்ராசஸ் நம்ம சொல்றோம். ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி இதாயிட்டே வருது. ஐ எம் டாக்கிங் ரிகார்டிங் த மூமெண்ட் ஆஃப் சால்வேஷன். நீங்க கேரக்டர் மாறுதுன்னு சொல்றீங்களா, ஹேபிட் மாறுதான்னு கேக்குறீங்களா? இது ரெண்டுமே எதுவுமே இன்டர் மாறுதில்ல கனெக்டட் நான். தானே. கேரக்டர் தான் ஹேபிட் வருது இல்லையா? ஓகே ஓகே. ஸோ இதை தான் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பிரதர், ஐ டேக் 5 minutes பிரதர். No, go ahead, brother. இல்ல ஐ வாண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்துல என்னால ரீகலெக்ட் பண்ண முடியல. சரி, என்னுடைய மெமரி ஃபெயில் ஆகுறதுனால தான் உங்களை இது பண்ணேன். டேக் யுவர் ஃபுல் டைம். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஐ வில் wrap it up. I will do the wrapping up. Okay. ஓகே, ரைட் பிரதர். ஸோ நானும் எனக்கு பிரதரோட அடிக்கடி நான் டிஸ்கஸ் பண்ணும்போதும் சரி, எனக்கு பர்சனலாகவும் வந்து என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, ஒருத்தர் ரட்சிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லும் போது வாட் இஸ் ஹேப்பனிங் அட் த சால்வேஷன் அப்படின்னும் போது இட் இஸ் த சேஞ்ச் ஆஃப் த கேரக்டர், இன்னர் மேன் டோட்டலா சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? மாமிசத்துக்குள்ள இருக்கும். இன் ஆடம், ஆதாமுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். ஸோ பை நேச்சர் நம்மளுடைய மேனுஃபேக்சரிங்கே எப்படி வந்திருக்கு அப்படின்னா அவுட்கம் ஆஃப் ஆடம். அப்ப ஆடம் வந்து சின்ல விழுந்து அந்த சின்னுடைய நேச்சரோடு கூட நம்ம வந்து பிறந்திருக்கிறோம். ஸோ ஒருத்தர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எவ்ரி ஹியூமன் பீயிங் அவங்க வந்து யாருக்குள்ளதான் இருக்கிறாங்க? ஆதாமுக்குள்ள இருக்காங்க. ஆதாமுக்குள்ள, இன் ஆடம். அப்ப நம்மளுடைய கேரக்டர் வந்து என்ன கேரக்டர் இருக்குன்னா சின்ஃபுல் நேச்சர் நிறைந்த ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரோட சிலர் வந்து அவங்களுடைய பிஹேவியர்ஸை வந்து பேஸ்ட் ஆன் அவங்க வளர்ந்த விதம், சூழ்நிலைகள், அவங்களுக்கு இருக்கிற சொசைட்டினுடைய அவேர்னஸ், இதெல்லாத்தையும் வச்சு பிஹேவியர் அண்ட் ஹேபிட்ஸ் வந்து மாற்றம் வரும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சர்க்கம்ஸ்டான்சஸை வச்சு. ஸோ தட் டசன்ட் மீன் தட் இப்போ கொஞ்சம் ஒழுங்கா இருக்கிற ஏரியால இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க, இன்னொரு மோசமான இருக்க ஏரியால ஒருத்தர் மோசமா பேசிட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து சப்ஸ்டான்ஷியலா அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய கேரக்டர் இதெல்லாம் வந்து இதாவது. பட் பேசிக்கா ஹூ தே ஆர் அப்படின்னா தே ஆர் அ சின்னர். அதுதான் ரூட் ஃபார் த எவ்ரி கேரக்டர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. பிகாஸ் அவங்க எல்லாம் இன் ஆடம்ல இருக்கிறாங்க. இப்ப சால்வேஷன்ல வந்து நம்ம அதுக்கப்புறம் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க இன் ஆடம்லயே ஆதாமுக்குள்ள இருக்கிறாங்களா, இல்ல எதுல போய் இருக்கிறாங்க போறாங்க? இன் கிரைஸ்ட் வரும். கிறிஸ்துவுக்குள்ள, இன் கிரைஸ்ட். அப்போ அந்த பேஸ்மெண்டோட ஃபவுண்டேஷன் வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா பழைய மனுஷனுக்கு வந்து எங்க இருக்கு அப்படின்னும் போது ஆதாமுக்குள்ள இருக்கு. ரட்சிப்புல என்ன நடக்குதுன்னா வெதர் வி ஃபீல் இட் ஆர் வி டோன்ட் ஃபீல் இட், நமக்கு அது உணர்வு பூர்வமா தெரியலாம், தெரியாம இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா மரித்திருந்த ஒருவரை இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட உயிர்ப்பிக்கிறது தான் வந்து ரட்சிப்பே. அப்ப அந்த ரட்சிப்புல என்ன நடக்குது அப்படின்னா நம்மள அடியோட இன் ஆடம்ல இருந்து ஆதாமுக்குள்ள இருந்து எடுத்து ரீப்ளேஸ் பண்றது எங்க பண்ணப்பட்டிருக்கு? இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ ஆதாம்னுடைய நேச்சர் ஃபவுண்டேஷன்ல இருந்தது மாறி கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நேச்சர் ஃபவுண்டேஷனுக்குள்ள நம்ம பிளேஸ் பண்ணப்படுறோமா ரட்சிப்ல? இது வந்து லைஃப் லாங் ப்ராசஸா இல்ல ஒன் டைம் இன்ஸ்டன்ட் ஈவெண்டா?
லைஃப் லாங் ப்ராசஸ். இல்ல இல்ல நான் இது கேட்கறது வந்து அப்படி இல்ல. இல்ல இன்ஸ்டன்டா நடக்குது அதாவது தினம் தினம் ஆண்டவர் உடனே. வந்து நான் இன்னும் கண்மணிக்காக தெரியவா புரியாது கேக்குறேன். தினம் தினம் ஆண்டவர் வந்து நம்மள ஆதாமுக்குள்ள இருந்து புடுங்கி புடுங்கி கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் மறுபடியும் நட்டுக்கிட்டு இருக்காரா, இல்ல இல்லைங்கண்ணா, ஒரே தடவை? கிறிஸ்துவுக்குள்ள லைஃப் லாங் ப்ராசஸ். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கோம், லைஃப் லாங்கா இல்ல இல்ல அவருக்குள்ள இருக்கோம். அது வந்து நம்ம லைஃப் லாங் ப்ராசஸ். நான் சொல்றது வந்து அந்த சம்பவம் அது வந்து தினம் தினம் கர்த்தர் பண்ணிக்கிட்டே இருக்காரா, இல்ல ரட்சிக்கப்படுற அன்னைக்கு நம்மள ஒரே நாள் தான் sir. ஆதாமுக்குள்ள ஒரே இருந்து நாள் எடுத்து தான். கிறிஸ்துக்குள்ள வச்சிடறாரா? ஒரே ஈவெண்ட் அது, ஒரே ஈவெண்ட். ஒரே ஈவெண்ட். இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? கிளியரா இருக்குண்ணா. கிளியர் அப்ப ஆமா. ஆதாமுக்குள்ள இருக்கும் போது நம்மளுடைய நேச்சர் வந்து சின் நேச்சர், நம்ம சின்ஃபுல்லான பீயிங்கா இருக்கிறோம். அடுத்தது கிறிஸ்துக்குள்ள மாற்றப்பட்ட பிறகு இப்ப வந்து ரட்சிக்கப்பட்டவர்களை பத்தி பேசுறோம். அவங்க வந்து கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது நேச்சர் சின் நேச்சர் போயிடுச்சு. ஓகே, இப்ப கொலோசியர்ல ஒரு வசனம் இருக்கும், நம்ம வந்து பாவ சரீரத்தின் அந்த மனிதனை களைந்து போடுறதுனால நம்ம வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம சிலுவையில ஆணி அரைச்சு அறையது மட்டும் இல்ல, அந்த பாவ மனுஷனுடைய சுபாவ சாயல்களையும் கலந்து போடணும்னு. இது வந்து ப்ராசஸா வருது. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் ரட்சிக்கப்படாம இருக்கும்போது, நான் ஈஸியா புரியறதுக்காக ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன். இது லிட்டரலா அப்படியே கிடையாது, பட் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மெஜிஷியன்ஸ் மாதிரி இல்ல இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட்டு காட்டுறவங்க, இடையில ஒரு வாட்டி மோடி கூட இதை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு காயின் எடுத்து நெத்தில அப்படியே ஒரு சின்ன பிள்ளை நெத்தில நல்லா அப்படியே அமுக்கி புடிச்சிட்டு அந்த காயினை வந்து எடுக்கும் போது அப்படியே கையோட சேர்த்து எடுத்துடுறாங்க. ஆனா அந்த இம்ப்ரெஷன் இருக்கனால அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும், நம்ம நெத்தில இன்னும் காயின் இருக்கும்னு தெரியும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா அந்த இது? சொல்லுங்க பிரதர், நீங்க என்ன சொல்றீங்கன்னு விளங்கல எனக்கு. இப்போ ஒரு விளையாட்டு இருக்கு, சின்ன பிள்ளைங்க விளையாட்டு. ஒரு காயின் எடுத்து ஒரு ₹1 காயின் ₹2 காயின் ஏதாவது ஒரு காயின் எடுத்து ஒரு சின்ன பிள்ளைனுடைய நெத்தில நல்லா இப்படி அழுத்தி பிடிக்கிறாங்க. புடிச்சிட்டு அந்த இம்ப்ரெஷனும் அந்த பெயினும் வர்ற வரைக்கும் நல்லா புடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் கழிச்சு அந்த கை எடுக்கும் போது அப்படியே அந்த காயினோட சேர்த்து கையில மறைச்சு எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அந்த பிள்ளைகிட்ட சொல்றாங்க, நெத்தியில ஒட்டி இருக்க காயின் அப்படியே இருக்கு, நீ கீழே விழுந்துடாம அப்படியே மேல பாத்துக்கிட்டே நிக்கணும், கீழே விழுந்துடக்கூடாது, குனிஞ்சினா விழுந்துரும் அப்படின்னா அந்த இம்ப்ரெஷன் போட்டு அழுத்தி இருக்கிறதுனால அந்த பிள்ளைக்கு என்ன தோணும், காயின் நம்ம நெத்தியில இருக்குன்னே ஒரு இம்ப்ரெஷன் தெரியும், ஒரு வெயிட்டா, கீழே குனிஞ்சா விழுந்துரும் போல. நம்மளே வேணா அதுக்கப்புறம் இந்த பைபிள் ஸ்டடி முடிச்ச பிறகு எடுத்து ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு காயின் வச்சு நெத்தியில அழுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க காயின் எடுத்துருங்க, எடுத்த பிறகு கூட அந்த இம்ப்ரெஷன் நம்ம காயின் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். சோ இது வந்து ஏன் அந்த இது வருதுன்னா, நம்ம அழுத்தி பிடிச்சி அந்த நெத்தியில வைக்கும் போது அந்த இம்ப்ரெஷனும் நம்மளுடைய மைண்டும் நமக்கு அந்த காயின் இன்னும் பதிஞ்சு இருக்குன்ற கான்செப்டே கொடுத்துருக்குமே தவிர ஆக்சுவலா அந்த காயினை நம்ம எடுத்துட்டு இருந்திருப்போம். காயினை எடுத்துட்டு இருந்தாலும் அந்த இம்ப்ரெஷன் இருக்கும். அந்த நமக்கு ஒரு ஃபீல் வந்து எப்படி இருக்கும்னா, அந்த காயின் அங்க நெத்தியில இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதை வந்து முடிச்ச பிறகு எல்லாருமே கூட ஒரு காயின் வச்சு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, அப்ப இன்னும் ஈஸியா புரிஞ்சிடும் அந்த இது என்ன சொல்ல வரன்றது புரியும். அப்போ அந்த காயின் கீழே நம்ம எடுத்த பிறகு கூட நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, காயின் நெத்தியில இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம அப்படியே லைட்டா மேல பார்த்து கீழே குனிஞ்சா விழுந்துரும் போல இருக்குன்னு நினைப்போம். ஆனா அங்க ஆக்சுவலா காயின் இருக்கா? இல்ல. காயினை இம்ப்ரெஷன் மட்டும் கொடுத்துட்டு, இம்ப்ரெஷன்றது ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை வந்து நம்மளுடைய டாபிக் கூட ரிலேட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஆதாமுக்குள் இருக்கும்போது பாவ நேச்சர்ன்றது தான் ஒரு காயின் மாதிரி. அதை வந்து நெத்தியில நல்லா அழுத்தி வச்சிருக்கும் போது நம்ம எப்போ வரைக்கும் ரட்சிக்கப்படாம இருக்கிறோமோ அப்போ வரைக்கும் அந்த காயின் இம்ப்ரெஷன் நமக்கு மேல இருக்கு, சின்ஃபுல் நேச்சர்ன்றது. ஒன்ஸ் கிறிஸ்துக்குள்ள மாத்தி வச்ச பிறகு அந்த காயின் எடுக்கப்பட்டுருச்சு. எடுக்கப்பட்ட பிறகுமே நமக்கு இவ்வளவு காலம் அந்த இம்ப்ரெஷன் இருந்தது வந்து இட் ஆக்ட்ஸ் லைக் ஏ பிஹேவியர், ஹேபிட்ஸ். அந்த எல்லா ஹேபிட்ஸுமே வந்து இன்ஸ்டன்டா மாறிச்சானா கிடையாது. ஏன்னா நம்ம திங்கிங் எப்படி இருக்கு, இன்னும் நம்ம நெத்தியில காயின் இருக்கு, நம்ம இன்னும் சின்ஃபுல் நேச்சர்ல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல இருக்கும். சோ அப்ப அந்த நம்ம அதுக்கேற்ற மாதிரி கீழே விழாத மாதிரி நெத்தியை தூக்கியே வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து டே பை டே அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து மாறுறது. சோ இப்ப இந்த காயின் வந்து நம்ம நெத்தியில இல்ல அப்படின்றது வந்து நமக்கு எப்ப தெரிய வரும் அப்படின்னா, நமக்கு யாராவது சொன்னாதான் தெரியும். அது வரைக்கும் அந்த இம்ப்ரெஷன் வந்து அப்படியே நிக்கும். நம்ம அந்த ஃபீல் பண்ணுவோம், அதாவது அங்க காயின் இருக்காது, பட் வி ஃபீல் தட் அந்த காயின் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே நம்ம பிஹேவ் பண்ணுவோம். அப்போ இங்க என்ன தேவைப்படுது அப்படின்னா, the knowledge of the word of God, தேவனுடைய வார்த்தையினுடைய அறிவு. நம்ம வந்து 10 வருஷம் ஆயிருக்கலாம் ரட்சிக்கப்பட்டு, 20 வருஷம் ஆயிருக்கலாம், ஆனாலும் அப்படியே நம்ம அந்த இம்ப்ரெஷன்லயே வாழ்ற மாதிரி நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்ப அந்த பிஹேவியர் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதே கலாத்தியர் 4வது அதிகாரத்திலேயே கூட இந்த இது இருக்கும். ஒரு ராஜாவா இருக்கவன் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது அவன் ராஜா மாதிரியே தெரியாது, அவனுக்கு ஃபீல் ஆகாது. அவனும் வந்து ஒரு வேலைக்கார பையன் மாதிரியே பிஹேவ் பண்ணுவான். பட்
தட் டசன்ட் மீன் அவன் வேலைக்கார பையன் கிடையாது, அவன் வந்து ராஜா. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு வி ஆர் சாங்டிஃபைடு பை கிரைஸ்ட். ஏன்னா நம்மளுடைய பிளேஸ்மெண்ட்டே கிறிஸ்துக்குள்ள வந்துருச்சு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா அந்த காயின் போயிடுச்சு, இன்னும் அந்த சின்ஃபுல் நேச்சர் போயிடுச்சு. பட் வி ஹாவ் த இம்ப்ரெஷன், வி இமேஜின் த இம்ப்ரெஷன் இருக்கு, காயின் இருக்குன்ற இம்ப்ரெஷன்லயே, அந்த நினைப்புலயே நம்ம வந்து அதே என்ன பிஹேவியர் இருந்துச்சோ அதே இருக்கிறோம். அப்ப நெத்தில இருந்து காயின் போயிடுச்சு, யூ ஆர் மேட் பியூர், யூ ஆர் நோ மோர் இன் த சின்ஃபுல் நேச்சர் அப்படின்றத வந்து வேர்ட் ஆஃப் காட் மூலமா ஒவ்வொரு நாளும் மனம் புதிதாகிறதுனால, ஓகே இந்த காயின் நம்ம கிட்ட இருந்து போயிட்டு இருக்கு, நம்ம இந்த காயினே வச்சு இல்ல, வி ஆர் சேவ்டு அப்படின்ற நாலேஜ் வரும்போது அதுக்கப்புறம் தான் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது காயினே இருக்க போறது கிடையாது. அப்ப அந்த மூமெண்ட்ல வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் போது, ரட்சிக்கப்படும் போது நமக்கு வந்து அந்த பிஹேவியரல் சேஞ்ச் வந்து ஆயிருது. ஆனா அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு வந்து வி நீட் த நாலேஜ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். புரியுது இல்லையா? புரியுது தேவனுடைய புரியுது வார்த்தையினுடைய வெளிச்சம் வர வர, அந்த நாலேஜ் வர வர, ஹூ வி ஆர் இன் கிரைஸ்ட். நம்ம இது ஏற்கனவே ஒரு டாபிக் படிச்சிருக்கோம், ஹூ வி ஆர் இன் கிரைஸ்ட் போது ஓகே நான் ரட்சிக்கப்பட்டவன். அப்போ அந்த நாலேஜ் வந்த பிறகுதான் ஐ ஹாவ் டு ஆக்ட் லைக் எ கிங். நான் ஒரு கிங்ன்றது எனக்கு தெரிஞ்ச பிறகுதான் நான் கிங் மாதிரி நடக்கவே முடியும். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டவன், அனுதினமும் நான் போராட்டத்திலேயே இருக்கேன், இன்னும் நான் அந்த பாவ நேச்சர்லயே இருக்கிறேன் அப்படின்ற ஃபீல் இருக்கிறவங்க வந்து அதை மேற்கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த நேச்சரே அப்படி தோணிக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்க ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா இருக்கும். அப்ப நான் வந்து ரட்சிக்கப்பட்ட ஆதாம்ல இருந்து கிறிஸ்துக்குள்ள மாறிட்டேன், என் நெத்தியில காயினே கிடையாது அப்படின்ற நாலேஜ் அவங்களுக்கு வந்த பிறகுதான் அதுக்கேற்ற பிஹேவியர் கொண்டு வருவாங்க. அப்ப இது எப்படி நடக்கும் அப்படின்னா, ரெனிவிங் த மைண்ட் பை த வேர்ட் ஆஃப் காட். ஒவ்வொரு நாளும் மனம் புதிதாகிறதுனால. அண்ட் இட் ஹாஸ் பி கிவன் பை லார்ட். அந்த இதுமே வந்து மனித முயற்சியால செய்ய முடியாது, அதுவும் கர்த்தர் அருள வரைக்கும் நம்ம அந்த இதுலதான் இருப்போம். ஸோ ஆண்டவரோட எக்ஸாக்ட் டைம்ல நம்ம அந்த முயற்சி எடுக்கும் போது அந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தின் மூலமாக நம்ம வந்து கிறிஸ்துக்கு உள்ள இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு புரியும் போது நம்மளுடைய பாவ சுபாவ நேச்சரே மாறிடுச்சுன்ற தாட் வந்த பிறகுதான் இனி நான் பாவம் செய்ய வேண்டியது கிடையாது. ஏன்னா ஐ எம் நாட் ஃப்ரம் தட் நேச்சர். அப்போ ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டைம்ல வந்து இந்த ரூட் ஆஃப் பிட்டர்னஸ்ன்றது டோட்டலா வெளியே போயிடுச்சுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் மறுபடியும் அது ஸ்ப்ரிங் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். பிகாஸ் ஆஃப் அவர் அந்த அவேர்னஸ், நாலேஜ் இல்லாதனால நம்ம இன்னும் அந்த நேச்சர் உள்ள வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இட் இஸ் நாட் பிலாங்கிங் டு மீ. என்னுடைய பழைய சுபாவத்தை நான் இன்னும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு புது சுபாவத்தினுடைய நாலேஜ் இன்னும் கிடைக்காதனால. அப்ப அது வந்து ஒவ்வொரு நாளும் இதுதான் வந்து இந்த ப்ராசஸா சொல்றது. சால்வேஷன்ல நடந்தது வந்து ஆதாம்குள்ள இருந்து கிறிஸ்துக்குள்ள நம்மள மாற்றப்பட்டது ஒரே நிமிஷம். அப்ப இருந்து நம்மளுடைய எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு. பட் டு மேக் இட் இன் பிராக்டிஸ், அதை வந்து நம்ம நடைமுறையில கொண்டு வர்றதுக்கு we need the knowledge of the word of God. அதுதான். மற்றபடி அப்படியே நம்ம அப்படியே இது பண்ணி அது பண்ணி ஆராதிச்சு இது பண்ணி என்னுடைய முயற்சியில பண்றேன் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். அது வந்து நமக்கு பைபிள்ல அந்த மாதிரி ஒர்க் அவுட்டே கிடையாது. ஏன்னா மனம் புதிதாகிறதுன்றது வந்து வேர்ட் ஆஃப் காட்ல மனம் புதிதாகிறதுனா பழைய மனுஷனுடைய செய்கைகளை களைந்து போட்டு அப்படின்னு இருக்கு. அப்ப அதை வந்து ஒன்னொன்னா நம்ம களைந்து போடணும். எப்படி பண்ண முடியும்னா நாலேஜ். அப்போ வேதத்தினுடைய அறிவு வந்து ஜாஸ்தி ஆகும் போது மாம்ச கிரியைகள் கம்மி ஆகுதுன்றோம். மாம்ச கிரியைகள் ஜாஸ்தி ஆகும் போது வேதத்தினுடைய டைம் கம்மி ஆகும் போது மாம்ச கிரியை ஜாஸ்தி ஆகும். இட்ஸ் லைக் எ பேலன்ஸ். அந்த தராசுல இருக்க மாதிரி ஒன்று மாத்தி ஒன்று இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி வரும். ஸோ இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு வி ஹாவ் டு பி ஃபில்ட் இன் த வேர்ட் ஆஃப் காட். அப்ப அந்த ட்ரூத் நமக்கு புரிஞ்சாதான் நம்ம வந்து ஓகே நமக்குள்ள இருக்கிற இந்த பிட்டர்னஸ், அந்த ரூட் எல்லாம் மாறிடுச்சு, வி ஆர் இன் கிரைஸ்ட், பிளேஸ்ட் இன் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியான பிஹேவியரல் ஆக்டை வந்து நம்ம வி ஹாவ் டு பிராக்டிஸ் எவ்ரிடே. அதுலயும் வந்து நம்ம வந்து இன்னும் சின்ஃபுல் பாடியில தான் இருக்கிறோம். பவுல் ரோமர் 7 சொல்ற மாதிரி 7வது சொல்ற மாதிரி வி ஆர் இன் த சின்ஃபுல் பாடி. அப்ப அந்த பாவ சரீரத்தினுடைய காரியங்கள் இழுக்கும் போது ஆவிக்குள்ள நம்ம புது மனிதனானனால அந்த போராட்டத்துல நம்ம தாண்டி வர்றதுக்கு இட்ஸ் த லைஃப் லாங் ப்ராசஸ். அது வந்து ஒரு நாள் ஜாஸ்தி இருக்கும், ஒரு நாள் கம்மி இருக்கும். தட் இஸ் நாட் கோயிங் டு வேலிடேட் அவர் சால்வேஷன். ஏன்னா சால்வேஷன்ன்றது வந்து எஸ் ஒன் டைம் டன் டீல், அது முடிஞ்சு போச்சு. புரியுது இல்லையா? புரியுது தம்பி. நல்லா இருக்கு. ஏன் பிரதர் Explanation நல்லா இருக்கு. ஓகே. இப்போ இதுக்கும் sovereignty of Godக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாம் சொன்னீங்க, நல்லா இருந்தது. ஆனா என்னது இதுக்கும்? இப்ப பிரதர் சொன்னார் இல்லையா, நம்மளுடைய கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்.
ஆதாம் ஆ. நிலைமையில இருந்து நம்ம வந்து ஆதாம்ல இருந்து கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம். இந்த போராட்டம் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டம் லைஃப் லாங் போராட்டம். இந்த போராட்டம் ஒரு நாளைக்கு அதிகம் இருக்கும், ஒரு நாளைக்கு கம்மியா இருக்கும், ஒரு நாளைக்கு சிவியரா இருக்கும், ஒரு நாளைக்கு அப்படியே பக்தி பரவசத்துல இருப்போம், ஒரு நாளைக்கு பார்த்தா ஆஹா இவர் தேவதூதன் அப்படின்னு இருக்கும், இன்னொரு பார்த்தா இது வந்து சிசாசே நம்ம வீட்டுல வந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுதேன்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ் இல்லையா? அப்போ இதுக்கும் இந்த ஒரு நிலைமைக்கும் சவரனிட்டி ஆஃப் காடுக்கும் என்ன சம்பந்தம்? God allows ஓகே, அதான் அந்த காட் each individual. என்ற வார்த்தை இருக்கு இல்லையா? அது வந்து அதாவது ஆக்சுவலி அது அலௌஸ்ன்றதை விட காட் ஆர்கெஸ்ட்ரேட் தட். அவர் வந்து வழி நடத்துறார். என்ன அவருடைய நோக்கம் அப்படின்னாக்கா எதனால இதை பண்றாரு அப்படின்னு முதல்ல வந்து தேவன் வழி நடத்துறார். நம்மளுடைய டே டு டே காரியங்களை மட்டும் இல்ல, அவர் டு அவர் காரியம், நிமிஷத்தினுடைய காரியத்தையும் அவர் தான் வழி நடத்துறார். ஏன் வழி நடத்துறாரு அப்படின்னு அவருடைய பர்பஸ நிறைவேற்றத்துக்காக வேண்டி வழி நடத்துறார் இல்லையா? அப்போ இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஒரு நல்ல மனுஷனாவோ இல்ல நான் வந்து ஒரு மோசமான மனுஷனாவோ நடக்கிறதுனால நான் ஒரு இடத்துல ரொம்ப பெருமை பாராட்டணும், இன்னொரு இடத்துல நம்ம வச்சா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு நான் வந்து துக்கி மன வருத்தப்பட்டு வெறுத்து போய் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு இதுக்கும் நம்ம வந்து ரெண்டு இதுக்குள்ள அலைக்கழைக்கப்பட்டோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல நாம என்ன வந்து நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டி இருக்குனாக்கா, எஸ் லார்ட், நீங்க சாவரன், என்னால முடியல, ஆனா நீங்க தான் இதெல்லாம் வழி நடத்துறீங்கன்றத நான் ஒத்துக்கிறேன். எஸ் லார்ட், கார்த்திகேயன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாரு, இது வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கான காரணம் வந்து தேவரே நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் தான் இது எல்லாத்தையும் வழி நடத்தி வருகிறீர். அதனால நான் கார்த்திகேயன் மேல வந்து இல்ல என்னுடைய கோபத்தையோ என்னுடைய வெறுப்பையோ காமிக்க முடியாது. இன்னொரு விதத்துல சொல்ல போனோம்னாக்கா, கார்த்திகேயன் இஸ் ஜஸ்ட் a puppet in God's hand. அந்த ரியலைசேஷன் வர்றதுக்கு நமக்கு நம்மளை பத்தியே ஒரு ரியலைசேஷனோ இல்லாட்டி நம்ம சார்ந்து இருக்கிறவங்களை பத்திய அந்த ஒரு ரியலைசேஷனோ அக்செப்டன்ஸும் வர்றதுக்கு என்ன தேவை? God's grace தேவை. என்ன? God's grace தேவை. God's grace தேவை. வேற? மனுஷீகத்துல பார்க்கும் பொழுது முக்கியமா நமக்கு தேவை வந்து அந்த தைரியம், பொறுமை தைரியம். humbleness. You need to humble. அதுதான் அந்த obedience actually strips you. இந்த sovereignty of God வந்து நானும் பிரதரும் வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை பத்தி தேங்க்யூ ஐயா. அது வந்து நாங்க வந்து இது பண்ணும் பொழுது என்ன ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, see, we are stripped naked in front of God. நம்மளுடைய பெருமை அப்புறமா என்ன அது, can you help me? பொறாமை, அப்புறமா ப்ரைடுக்கு என்ன சொல்றது, கர்வம், என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஸ்ட்ரிப் பண்ணிடுறாங்க. You are just nothing. You are just one big zero. இதுல வந்து நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் போது தேவனுக்கு முன்னாடி வந்துல நம்ம செல்ஃப் எஸ்டீம் எதுவுமே கிடையாது. He totally strips you out. You stand நிர்வாணமாக தேவன் முன்னாடி நிக்க வைக்கிறார். நம்மளுடைய எல்லா விதமான குணாதிசயங்களையும் எடுத்து போட்டு நிர்வாணமாக நிக்க வைக்கிறார். அப்போ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அக்செப்ட் பண்றதுக்கு தைரியம் வேணும்.
கரெக்டா சொன்னாங்க. ஹம்பிள்னஸ் வேணும். எஸ், ஐ எம் நத்திங், ஹீ இஸ் எவ்ரிதிங். இதெல்லாம் நம்ம வந்து வார்த்தைகள்ல ப்ரேயர் பண்ணும்போது எல்லாம் சொல்ல, நான் நீர் பெருகவும் நார் சிறுகவும் வேண்டும், நான் ஒண்ணுமே இல்லை, நான் குப்பை, நீர் தான் எல்லாம் இது அப்படின்னு ஈஸியா வார்த்தையில சொல்லிட்டு போலாம். ஆனா அந்த காரியங்கள் வந்து நம்ம ரியலைஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி அதை ஏற்றுக்கொள்றது இருக்கு இல்லையா, தட் இஸ் வேர் த சேலஞ்சஸ். இது வந்து இந்த sovereignty ஆஃப் காட் வந்து ஆகஸ்ட் மாசத்துல ஸ்டார்ட் பண்ண அப்படின்னாரு பிரதர். ஒரிஜினலா 4 வாரத்துல இதை முடிக்க வேண்டிய சப்ஜெக்ட் இது. ஆனா இதை எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்க படிக்க எனக்கே எவ்வளோ கன்ஃபியூஷன் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50% என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த sovereignty ஆஃப் காடை பத்தி இது பண்ணும்போது ஏற்றுக்கொள்ள முடியல. அப்புறம் நானும் பிரதரும் டிஸ்கஸ் பண்ணும்போது இல்ல, 2 பேருமே ஸ்ட்ரகிள் பண்ணோம். இன்றைக்கு நான் வந்து புதுசா sovereignty ஆஃப் காடை பத்தி ஒரு சீரியஸ் ஆரம்பிக்கணும்னாக்கா என்னுடைய ஹோல் அப்ரோச்சே வேற. நான் முதல்ல லாஜிக்கலா ஆரம்பிச்சேன். ஞாபகம் இருக்குங்களா, காசுவாலிட்டி அப்படின்னுட்டுன்னு காஸ் அண்ட் எஃபெக்டை வச்சு ஆரம்பிச்சேன் நான். ஆனா அது வந்து ஏன்னா பலவிதமான இதெல்லாம் படிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கு வந்து அந்த படிப்பு அறிவை தாண்டி அனுபவ அறிவு வருது. என்னோட வாழ்க்கையில நடக்கிற காரியங்களுடைய அனுபவத்தை வச்சு ஆண்டவர் இந்த 1 வருஷமா, ஆல்மோஸ்ட் 1 வருஷமா நடத்தி வராரு. 2 எக்ஸ்ட்ரீம்க்கும் ஸ்விங் பண்ணாரு. என்ன நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம்க்கும் ஸ்விங் பண்ணி கொண்டு போனாரு, பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம்க்கும் ஸ்விங் பண்ணி கொண்டு போயிட்டு நீயார் பாரு, who you are. He showed me who I am. Totally stripped me of everything. Pride, garvo, whatever you say. I am lack of vocabulary, sir. எனக்கு அந்த அளவுக்கு வார்த்தைகள் வரல. பட் ஐ ஹோப் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த sovereignty ஆஃப் காடை பற்றி ஆல்மோஸ்ட் ஒரு 12 வாரம் தான் இது வருது. ஆனால் ஏறத்தாழ 1 வருஷம் 8-10 மாசம் வந்து இதை பற்றி ப்ரீச் பண்றதுல ஆழமா புரிஞ்சு பெனிஃபிட் ஆனது வந்து ஃபர்ஸ்ட் இந்த சீரியஸ் நடத்துறது மூலயமா முழு பயணம் அடைஞ்சது நான். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு எந்த அளவு பயன் அடைஞ்சது பிரதருக்கு அப்கோர்ஸ் நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்றதுனால எங்க 2 பேருக்குள்ள எப்படி நாம அதை வந்து ரியலைஸ் பண்ணோம்ன்றது எனக்கு தெரியும். எனக்கு கூட sovereignty of God வந்து ரொம்ப இட் இஸ் என்கரேஜிங், நியூ அண்டர்ஸ்டாண்டிங், அண்ட் இட் கீப்ஸ் மீ பப்ளிங் அப். ஒரு மாதிரி சிங்க் ஆகாதபடி, ஆஃப்டர் ஆல் வாட் எவர் ஹேப்பன்ஸ் காட் அலவ்ஸ். ஸோ காட் இஸ் இன் கண்ட்ரோல். அந்த காட் இஸ் இன் கண்ட்ரோல்ன்றது எனக்கு அது நல்ல இருது. மோரோவர் ரைட் டிவிஷனுக்குள்ள வந்த போது நல்ல ஒரு நிறைய சாம் பிரதர் சொன்ன மாதிரி நிறைய பச்சை கண்ணாடிகள்லாம் அவுத்து நிறையவே வச்சிருக்கிறேன். ஸோ என்னுடைய லைஃப்ல இது வந்து நிறையவே எனக்கு பிரயோஜனமா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, நான் மத்தவங்ககிட்ட பேசும்போதும் மத்தவங்க கிட்டயும் ஷேர் பண்றதுக்கு எனக்கு உதவியா இருக்கு. ஸோ தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் கீப் கோயிங் பேக் டு த ப்ரீவியஸ் நோட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ். இப்போ எனக்கு வந்து இதுலயே நோட்ஸ் நீங்க இது வரைக்கும் போடவே இல்லை. அது எங்களுக்கு நோட்ஸ் கொடுத்தா அது என்னுடைய ஸ்லைட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தாக்கா பயங்கரமா மாத்தி இருப்பேன். எவ்வளோ ஸ்லைட்ஸை போட்டுட்டு அதை அப்படியே அழைச்சிட்டு இருப்பேன் நான். ஃபைனலா நீங்க நீங்க இப்போ இதை நடத்துறதுனால ஒரு முடிச்சிட்ட பிறகு ஃபைனலா ஃபைன் டியூன் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாதான் அது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் அது பண்றேன். ஓகே, அது இல்லாம ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி என்ன 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோன்றது தெரிய மாட்டேங்குது. அதனால we need அந்த நோட்ஸ் வந்து இட்ஸ் வெரி எசென்ஷியல். ஸோ அந்த மாதிரி sovereignty of God ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. என்ன நடந்தாலும் வாட் எவர் ஹேப்பன்ஸ் தென் ஐ கம் டு த கன்க்ளூஷன் God is allowing all this and there is a blessing. அது மாத்திரம் இல்ல, through the path that I am going I feel there is a great blessing. Whatever happens, good or bad, whatever happens, whatever situations that
பர்சனலா சொன்னேன்னா நான் போற பாதையில then I feel okay, this situation God has allowed. So when I humble myself in the hands of God, and I endure it, go through the pain or go through the joy, or joy oda the pain and the suffering போகும்போது the end of the bottom line is I have a blessing in this. I'm going to be blessed through this situation. I'm going to be much stronger and wiser through going through the situation that God is allowing. God knows. He knows what He's allowing each one of us to go through every situation. The ultimate thing is, God, you are in control. Without your knowledge, not even one hair can fall. So that sovereignty of God has really strengthened me. And really it is, ஒவ்வொரு பெயின் இருக்குது, sorrow இருக்குது, grumbling இருக்குது, எல்லாம் இருக்குது. But at the end of the thing, God allows, and I know through this path, God is taking me through a better situation, better understanding. I've been profited through this. கண்மணி, நீ என்ன நினைக்கிறமா? ஆமாங்கண்ணா, ஆமாங்க சார். அவரு அம்மா சொன்ன மாதிரி கண்டிப்பா அந்த கடந்து வரும்பொழுதுதான் தெரியும் அதோட வலி வேதனை எல்லாமே. அந்த வலி வேதனை நம்ம பேர் பண்ண முடியல அப்படின்னு காட் கிட்ட கேட்கும் போது கூட அவர் என்ன சொல்லுவாரு, இதை நம்ம கடந்துதான் வரணும். ஆனா அந்த நேரத்துல நமக்கு ஆறுதலை கொடுக்குறாரு. வேற வழி இல்ல, அத பேர் பண்ணிதான் ஆகணும். அதையும் கடந்து வரணும். ஓகே, அந்த Correct. கடந்து வரக்கூடிய பலனை அவர் ஒரு கொடுக்குறாரு. ஃபினான்சியல் சிச்சுவேஷனா இருக்கலாம், ஃபினான்சியல் கிரைசிஸா இருக்கலாம், ஃபேமிலி சிச்சுவேஷனா இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம். எனக்கு கைய வந்து அந்த ஆளு கீழே எங்க வண்டியை இடிச்சு நான் கீழே விழுந்த போது எனக்கு எவ்வளவு வலி வேதனையில அவன் மேல எனக்கு அவ்வளவு கோபமா வந்தது. அவன் வந்து அப்படியே அனாவசியமா அவன் எனக்கு நல்லா தெரியுது, அவன் வந்து அவன் எடுத்த டேர்னே தப்புன்னு சொல்லி நேரம் இந்த வண்டி இடிச்சு கீழே விழுந்தோடனே அந்த வலி எனக்கு தாழவே முடியல. எனக்கு அன்னைக்கு எல்லாம் எனக்கு அவன் மேல கோபமா வந்தது. பட் ஆனா நான் நினைச்சிட்டேன், ஆண்டவர் இதை அலோவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ த்ரூ திஸ் God is teaching me something. He's taking me through a different path. அப்படி அந்த sovereignty நினைக்கும் போது I felt like forgiving him, and I forgave him. அந்த bitterness எனக்கு போச்சு. அந்த இல்லைன்னா அது would I have been carrying it throughout. So whatever benefit I had during this my struggle of the PP போட்டு plaster of Paris ஒரு மாசம் 4 வாரம் குளிக்க முடியல, ஒன்னும் செய்ய முடியல, தலை வார முடியல, ட்ரெஸ் மாத்த முடியல, எவ்வளவு பெயின் இருந்துச்சு. ஆனாலும் அந்த அந்த ஸ்பேஸ கடந்து போகும்போது ரொம்பவே இருந்தது. இப்போ ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண முடியல. பட் ஆனாலும் இதை வச்சுக்கிட்டு ஆண்டவர் எனக்கு அந்த கிருபை தந்தார் எல்லாம் சேர்த்து கொள்றதுக்கு. அதனால ஐ சரண்டர் டு மை லார்ட். ஹி நோஸ் மை டைம்ஸ் ஆர் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். இவ்வளவு கஷ்டங்கள் வரும்பொழுதும் அந்த நேரத்துக்கு ஆண்டவர் கிட்டதான் வருமே தவிர தூரம் போக முடியல. ஆமா, ஆண்டவர் கிட்டதான் வரும். அவர் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் ஆண்டவர் நம்மள பெட்டர் பர்சனா மாத்திட்டு வர்றாரு. அதான் நம்ம சொல்லணும். நம்ம அந்த பழைய நிலைமை காட்டிலும் இன்னும் நம்ம வந்து ஒரு மெச்சூரிட்டி வருது நமக்கு. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாமா மெச்சூரிட்டி வருது. அது உண்மை. கடந்து வரும். சாலமனுக்கு வந்து தேவன் அறிவை கொடுத்தாரு, ஞானத்தை கொடுத்தாரு, செல்வத்தை கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனா அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 மனவாட்டிகள், 700 மனவாட்டிகள், 300 கான்குபைன்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு கடைசியில அவர் வந்து அந்த எக்லியாஸ்டஸ் பிரசங்கியில 3வது அதிகாரத்தை எழுதுறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, எல்லாத்துக்கும் ஒரு என்ன உண்டு, காலம் உண்டு, காலம் உண்டு.
அதை படிச்சு நட ஒரு பார்த்தீங்கன்னு காலம் வச்சுங்களேன், படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாத்துக்கும் அதுல எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிடுறாரு. ஒரு லைஃப் சைக்கிள்ல என்னெல்லாம் நடக்க முடியுமோ அவ்வளோத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டு கடைசியா 11வது வசனத்துல வாங்க சொல்றேன். எக்லியாஸ்டிஸ் தம்பி 3வது அதிகாரம் 11 பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இது பண்ணிட்டு அஹ், அஹ், 10ல இருந்து வாசிங்க சொல்றேன். 3:9 இருந்து வாசிங்க. 9, 10, 11 வாசிங்க. 9, 10, 11 சார். 3வது அதிகாரம் நான் இது பண்ணவா, டிஸ்பிளேல போடவா? இல்ல வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? ம். மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். ம். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஒரு நிமிஷம் உலகத்தையும் ஒரே ஒரு நிமிஷம் தம்பி. சரி, வருத்தப்பட்டு பிரயாசப்படுறதுக்கு அதனால என்ன பலன் இருக்கு? மனுஷர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லைகளை கண்டேன். இது வந்து நெகட்டிவா சொல்றாரு. மனுஷன் பாடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லைகள் எல்லாத்தையும் நான் கண்டேன். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அவர் சகலத்தையும், ஒரு சிலவற்றையும் அல்ல, சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா செஞ்சிருக்கிறார், நேர்த்தியாக செய்திருக்கிறார். தமிழ்ல இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? He has made everything beautiful in his time அப்படின்னு சொல்லுது. வந்து நீங்க பார்க்கலாம் என்னென்ன டிஃப்ரெண்ட் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிரண்டன்ல வந்து ஆல் திங் விச் ஹி ஹஸ் மேட் ஆர் பியூட்டிஃபுல் இன் திஸ் டைம். இந்த பிரண்டன்ற ஒரு இது என்னதுனாக்கா, செப்டஜின்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த 70 பழைய ஏற்பாடினுடைய 70 அந்த பழைய ஏற்பாடை வந்து டைரக்டா கிரீக்குக்கு டிரான்ஸ்லேட் பண்ண அந்த செப்டஜினுடைய வெர்ஷன் தான் இது, இந்த பிரண்டன் அப்படின்றது. அப்போ ஒவ்வொன்றிலையும் பார்க்கும்போது அவர் சகலத்தையும் அதன் காலங்களே நேர்த்தியாக செய்திருக்கிறார் அப்படின்னு. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அவ ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டைம் வச்சிருக்க. பிறக்கிறதுக்கு ஒரு காலம், இறக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டது, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. இதெல்லாம் பாருங்களேன், அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டுன்னா என்னது? புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனமாட காலம் உண்டு. புலம்புறதுனாக்கா அப்படியே இயலாமையில புலம்புறான். நடனம்னாக்கா சந்தோஷப்படுறான். எல்லாத்துக்குமே ஒரு காலத்தை வச்சுட்டு இவர் என்ன சொல்றாரு கடைசியில? அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கின்றார். இதுல ஒரு கிரவுன் வைக்கிற மாதிரி என்ன சொல்றாருனாக்கா, உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் இருக்காரு. இந்த உலகத்தை வந்து ஆக்சுவலா டிரான்ஸ்லேஷன்ல வந்து இயான்னு வரும். இது வந்து உலகம் கிடையாது, இயான் வரும். இயான்னாக்கா அந்த இடத்துல பாருங்க, வரும். வேர்ல்டு ஓலம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? புரியுதுங்களா? ஓலா அப்படின்ற வார்த்தை வந்து பாருங்க. ஓலாமுடைய வந்து இட்டர்னிட்டி அப்படின்னு. இல்ல இட்டர்னிட்டி இல்லை, இது இட்ஸ் இட்டர்னிட்டின்னு இது பண்றாங்க. இட் இஸ் ஆல்மோஸ்ட் இயானுக்கு ஈக்குவலட் இல்லை பிரதர்? ஓலா. ஓகே. ஸோ அந்த ஒரு இதை வந்து ஒவ்வொருத்தையும் வச்சிருக்கிறாரு, அவர்களுடைய இருதயத்தில் வச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னாக்கா, உலகத்தை அவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார், அவர் உள்ளங்களில் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் என்ன பண்ண முடியாது? கண்டு பிடியான். அப்போ எதுக்கு இதெல்லாத்தையும் அவங்க மனசுல வச்சிருக்கிறாருனாக்கா, அவர் என்ன செய்ய போறாருன்றத
மனுஷனால பகுத்து அறிய முடியாது. அப்போ என்னைக்கு என்ன கெலாமிட்டி வரும், என்னைக்கு என்ன லாட்ரி அடிச்சு என்ன வரும்ன்றத நாம வந்து ஒரு சஸ்பென்ஸாவே வச்சிருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும்ன்றத நமக்கு தெரியாது. ஒரு நல்ல பர்த்டே பார்ட்டி இது பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு கெலாமிட்டி வரும். இல்ல ஒரு சாவுன்னு சொல்லிட்டு போயிருப்போம், பழைய இதெல்லாம் முடிச்சு எழுதெல்லாம் முடிச்ச உடனே எப்பொழுதுமே பாருங்க சாவு வீட்டுல பணத்தை வந்து புதைச்சிட்டு வந்த உடனே எல்லாரும் செம்ம அரட்டை கூத்து இதுவா இருக்கும் இல்லையா? நாளைக்கு என்ன நடக்க போறதுன்றத மனுஷன் தெரியாதபடிக்கு அதை வந்து மறைச்சு வச்சிருக்கிறாரு the sovereign God. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, அந்த காலம் எப்போ வரும்ன்றது தெரியாது. ஸோ என்ன அல்டிமேட்டா சொல்ல வர்றாருனாக்கா, டோன்ட் வரி அபவுட் எனிதிங், ஐ ஆம் இன் கண்ட்ரோல், ஐ ஆம் இன் டோட்டல் கண்ட்ரோல். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாவற்றுக்கும் டோட்டல் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குது. ஏன்னா நான் தான் இது எல்லாத்தையும் வழி நடத்தி வருகிறேன். காரியங்கள் ஏதோ நடக்குது, அவருடைய இது இல்லாம அவர் அனுமதிக்கிறாரு அதை அப்படின்றது கிடையாது. அனுமதிக்குன்னு சொல்லும் போது சில நேரங்கள்ல அவருக்கு கட்டுப்பாடுக்கு மீறியும் சில காரியங்கள் நடக்குது. ஓகே, இருந்தாலும் நான் இந்த காரியத்தை அனுமதிக்கிறேன்ற ஒரு அர்த்தம் வந்துடும். ஆனா சரியான புரிந்து கொள்ளுதல் என்னன்னாக்கா, அவர் அனுமதிக்கிறாருன்றத வந்து சொல்றதை விட எல்லாமே அவருடைய வழி நடத்துதல். ஹீஸ் ஆர்கஸ்ட்ரேட்டிங். ஆர்கஸ்ட்ரேட்டிங் அப்படின்னும் போது, ஆர்கெஸ்ட்ரான்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 150 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்போ யார் வாசிக்கணும்னு சொன்னத இந்த கண்டக்ட் பண்றவர் கையை அசைச்சு நடத்துவார். நீ இதை வாசி, இந்த பீஸை வந்து நீ வாசி, இந்த பீஸை நீ வாசின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நடத்துவார், வழி நடத்துவார். அதுதான் ஆர்கெஸ்ட்ரேட்டிங்னு பேரு. அந்த மாதிரி மனுஷர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை தேவன் அனுமதிக்கிறதுல ஆர்கெஸ்ட்ரேட் வழி நடத்தி கொண்டு வராரு. அவருடைய வழி நடத்துவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றத்துக்காக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறது. நம்மளுடைய நோக்கத்தையோ நம்மளுடைய சித்தத்தையோ இல்லை, இல்லைங்களா? இன்னொரு விஷயம் கிட்ட 740 பிரதர் அப்படியே இது பண்ண. சரி, ஓகே. ஸோ இந்த 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 இடத்துல வந்து நம்ம வந்து ரியலைஸ் பண்ண வேண்டியதுதான் காரியம். நடுவில் யாராவது இதை பற்றிய வந்து டவுட்ஸ் எல்லாம் இருந்ததுனாக்கா தாராளமா நம்மளுடைய குரூப்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அதை வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷனா இருக்கும். இதோட இந்த சவரனிட்டி ஆஃப் காடை பற்றிய டீச்சிங் வந்து நான் முடிச்சுக்கிறேன். சொன்னபடி நெக்ஸ்ட் வீக் வந்து பிரதர் வந்து வெளியூர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போறாரு. அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஒரு 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 வாரம் வந்து லீவ் விட்டுட்டு ஜூன் 1 இருந்து ஆரம்பிக்கலாம் இல்லைங்களா பிரதர்? ஆமா, ஜூன் 1 வீக் வந்து 7th வருது. ஓகே, ஜூன் 1 வீக் வந்து 7th வருது. 7th இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு 24th, 30th வந்து 31st வந்து நம்ம இருக்காது. 7th இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 7th வந்து புது டாபிக், நரகத்தை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய விஷயங்கள், இவ்வளோ நாள் பைபிளை வாசிச்சோம், இவ்வளோ நாள் எவ்வளோ மெசேஜ்களை கேட்டோம். ஆஹா, இது வந்து வேதத்தின் அடிப்படையில் இல்லையே, இது வந்து இந்த காரியம் இது வேதத்துக்கும் அதுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லையே, எப்படி இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த நாம வந்து இத்தனை நாள் வந்து நம்பிக்கிட்டு இருந்தோம், ஏன் இதை பத்தி யாருமே பேச முடியலன்னு சொல்லிட்டு இந்த ஆஹா மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு வாரமும் அந்த ஆஹா மூமெண்ட்ஸ் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முடிஞ்ச மட்டும் இதை அட்டென்ட் பண்ணுங்க. இதை வந்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இத்தனை நாள் வந்து தேவன் வந்து இந்த காரியங்களை வழி நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். யாராவது ஒருத்தர் வந்து பிரதர், அதுக்கு முன்னாடி ஃபைனலா எனக்கு இந்த நம்ம சாவரனிட்டி படிச்சோம் இல்லையா, அதுல ஒரே ஒரு இது மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த சாவரனிட்டி பத்தி படிச்சு அதனுடைய இன்டெப்த் போக போக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா சுச்சுவேஷனும் வந்து வெதர் இட் குட் பி பாசிட்டிவ் ஆர் இட் குட் பி நெகட்டிவ், என்னை வந்து சில நாள்ல கம்மி பண்ணாலும் சரி ஜாஸ்தி பண்ணாலும் சரி, எவ்ரிதிங் தேவனுடைய பரிபூர்ண திட்டத்திலையும் சித்தத்திலையும் தான். திஸ் மூமெண்ட் ஐ எம் லிவிங் இன் த வில் ஆஃப் காட், எக்ஸாக்ட் வில் ஆஃப் காட் அப்படின்றது தெரிகிறனால
எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருக்கு இல்லையா, அந்த பீஸ் ஆஃப் மைண்ட், அது வந்து இட்ஸ் எல்லாத்த விட ஜாஸ்தியான ஒரு சமாதானத்தை கொடுக்குது. நோயிங் த சாவரன்டி ஆஃப் காட். ஆமா. ஸோ எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் ஒரு சமாதானம் என்ன, அல்டிமேட்லி ஓகே, ஈவன் திஸ் இஸ் ஃப்ரம் த லார்ட். நான் இன்னைக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கணும்ன்றது தேவனுடைய திட்டத்தின்படி நான் ஐ எம் பிளேயிங் அக்கார்டிங் டு காட்ஸ் ரோல். காடோடைய பிளேல நான் ஐ எம் பிளேயிங் எ ரோல் அப்படின்னு நினைக்கும் போது, வெதர் இட் குட் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அந்த மூமெண்ட்டும் வந்து ஈவன் பாசிட்டிவ் மூமெண்ட்ல எப்பயுமே சமாதானம் வந்துடும். பட் வென் வி கோ த்ரூ த நெகட்டிவ் திங், அந்த நெகட்டிவ்லயும் ரொம்ப டீப்பஸ்ட் நெகட்டிவ்ல போகும்போது கூட ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ இந்த பிளான் ஆஃப் காட். காட் ஹஸ் கெப்ட் மீ இந்த மாதிரியான ஒரு ரோல்ல இன்னைக்கு என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது ஓகே, தேவ சமாதானம் ஆட்கொள்ளுது அப்படின்றது வந்து அது வந்து புத்தினால நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாது. புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானம் வந்து ஆட்கொள்ளுது. ஸோ அதுதான் வந்து எனக்கு இருக்கிற பெரிய பிளெஸிங் when I learned the sovereignty of God. Praise the Lord. So, Praise the Lord. எல்லாரும் சொல்லும் போது நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள அடுத்து பாஸ் ஆகி போயிடுச்சு. ஸோ பிஃபோர் க்ளோசிங் ஐ வாண்ட் டு சே திஸ் ஆல்சோ. நல்லதான் சொன்னேன். கரெக்ட் பிரதர். பவுல் சொல்றாரு, எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் மனரம்யமாக இருத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. இருக்க கற்றுக்கொண்டேன்றார், அவரே லேர்ன் பண்ணிக்கிட்டாரு. நான் இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறாரு. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை காத்துக்கொள்ளும் அப்படின்றாரு பவுல், இல்லைங்களா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களையும் உங்கள் வேண்டுதல்களையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்ளும் அப்படின்னு. பிலிப்பியர் 4 4:6 இல்லைங்களா? ஆமா. Praise the Lord. Praise the Lord. Karthikeyan, do you want to add anything? Short, Kanmani, Vasanthi. சார் எனக்கு டவுட் இருக்கு சார், நான் அப்புறம் கேட்கறேன் சார். வெரி குட், வெரி குட். சரி, நீங்க ஒவ்வொரு தடவையும் டவுட் கேட்கும் போது அது வந்து எங்களை பயங்கரமா ஸ்டிமுலேட் பண்ணி இன்னும் ஆழமா போகுது. ஏன்னா இந்த ஸ்டோரி லைன் எடுத்ததே உங்களுடைய டவுட்னாலதான். சரிங்களா? கண்மணி, ஏதாவது இது இருக்கா? சார் அதுதான் சார் அண்ணன் சொன்ன மாதிரி சாவரின் ஆஃப் காட் வந்து அந்த இது வரும்பொழுது ஆண்டவர் எல்லா நேரத்திலயும் நம்ம கூட இருக்காரு. ஆனா நெகட்டிவ் இதுல மட்டும் நம்மளால பேர் பண்ணவே முடியல. அந்த டைமுக்கு வந்து இப்போ இன்னைக்கு கூட அம்மாவோட இறந்த நாள், இன்னைக்கு நாளைக்கு அப்பாவோட இறந்த நாள். நமக்கு இருக்கிற ஒரே ஹோப் வந்து all are going to be resurrected. நம்ம பார்க்க போறோம் ஒருத்தரை. ஸோ எல்லாருக்குமே வந்து அதன் காலத்துல அதன் தேவன் நிறைவேற்றுறாரு. அதுல பிறப்பும் இருக்கு, மரணமும் இருக்கு. அல்டிமேட்டா நமக்கு வந்து இந்த பூமியில அவங்களை இனி பார்க்க முடியாதுன்றது வந்து ஒரு பெரிய பிரிவு தான், ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஆனா எல்லாருக்கும் வந்து தேவன் இந்த மாதிரி இது வழியாக கடந்து போகணும்னு தான் வச்சிருக்காரு. ஸோ அதை தாண்டி நமக்கு ஒரு இப்போ மற்ற எல்லாரும் கூட ரிசரக்ஷன்ல வரதான் போறாங்க. இந்த சால்வேஷன் ஆஃப் ஆல்னும் போது எல்லாரும் வரதான் போறாங்க. பட் வி ஹேவ் த பீஸ் தட் வி ஆர் கோயிங் டு சீ தெம். நம்ம திரும்பவும் அவங்கள சந்திப்போன்ற நம்பிக்கை நமக்கு தான் இந்த பூமியில வாழும் போதே இருக்கிறது. ஸோ அது ஒரு பெரிய பிளெஸிங். இந்த குரூப்ல வந்து நீங்க எப்படி இதை பெனிஃபிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கமெண்ட் போட்டீங்கன்னாக்கா, பொறுமையா நீங்க யோசிச்சு கமெண்ட் போட்டீங்கன்னாக்கா, இதை நிறைய பேர் பாக்குறாங்க. அட்டென்ட் பண்றவங்க ஒரு சிலர்னாலும் இதை வந்து நிறைய பேர் கேட்கறாங்க, பாக்குறாங்க. அவங்களுக்கு அது வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். சரிங்களா? ஓகே. If there is nothing, then we can wind up. ஓகே, நான் ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடவா பிரதர்? ஓகே பிரதர். நல்ல தகப்பனே, தேவரீரப்பா, இந்த சாவரன்டி ஆஃப் காடை பத்தி ஒரு ஆரம்பிக்கும் பொழுது நிறைய தெளிவுகள் இல்லாம, நிறைய ஒரு சந்தேகத்தோட, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், தேவரி நீர் சவரன்ற காரியம் மட்டும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. அது எப்படி சவரன்றத வந்து எவ்வளவோ கான்ஃபிளிக்ஸ் இருந்தது. அது எல்லாத்தையும் வந்து அதை கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பயங்கர ஸ்ட்ரகிளா இருந்தது. நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸா அகடமிக்கா கொடுத்தேன் ஒழிய ப்ராக்டிக்கலான லைஃப்ல இருந்து அதை வந்து கொடுக்கல. ஏன் கொடுக்கலனாக்கா, எனக்கு அதனுடைய முழு புரிந்து கொள்ளுதல் இல்லை. ஆனாலும் தேவரீர் இதை எல்லாவற்றையும்
பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வெளிப்படுத்தி அதை வந்து மறுபடியும் மற்றவங்களுக்கும் அதை எடுத்து சொல்ல அப்பா கொடுத்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதுவும் தேவரீர் உம்மாலதான் வந்தது, அதற்காக வேண்டி ஸ்தோத்திரம். இந்த இதை வாசிக்கும் பொழுது இந்த படிக்கும் பொழுது எவ்வளோ வசனங்கள் தேவரீர் கொடுத்து அதை நீர் வந்து ஒரு சாவரின் காட், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வத்தையும் தேவரீர் நீர் உம்முடைய நோக்கத்துக்காக வழி நடத்துகிறீர்களுக்கு சப்போர்ட்டிவாக எவ்வளோ வசனங்களை கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த வசனங்கள் எல்லாம் ஒன்னொன்னா வாசிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஒரு கட்டடம் பில்ட் ஆகி அப்படியே எழுப்பி வருதோ அந்த மாதிரி இந்த சவரன் தேவரி நீர் சவரன் என்ற அந்த ஒரு தத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமா தேவரீர் கட்டி எழுப்பி ஒரு இதுக்கு கொண்டு வந்தீர். அதை வந்து விளக்கறதுக்காக என்னுடைய வாழ்க்கையிலுக்குள்ள எவ்வளவோ காரியங்களை தேவரீர் அப்பா கொண்டு வந்து அந்த காரியங்கள் மூலியமாக எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் இந்த நாளையும் நீங்க இதில் பங்கு பெற்றவர்களையும் இந்த காரியங்களை ஃபியூச்சர்ல கேட்டவர்களையும் பாஸ்ட்ல கேட்டவர்களையும் இனிமேல் ஃபியூச்சர்ல கேட்கறவங்களும் கூட தேவரீருடைய கரங்கள் ஒப்படைக்கின்றோம். நீர் அப்பா எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்தும். எல்லா துதிக்கான மகிமையும் தேவரீரும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.